ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த ஸ்ட்ரீம். வணக்கம் நண்பர்களே. ஹாய் கைஸ், ஹலோ மக்களே, ஹலோ, ஹாய். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏதோ வருது. வணக்கம், வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் பேக் வெல்கம் பேக் வெல்கம் பேக். சப்போர்ட்டர்ஸ் வில் சப்போர்ட். கொஞ்சம் பேட் டே தான், பட் we didn't expect it will be like this. இன்னைக்கு we didn't expect this would happen. அதாவது இந்த மாதிரியான ஒரு இதில் முடியும் அப்படின்ட்டு we never expected that too after the match number 2. ஒரு மேட்ச் நம்பர் 2க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 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 இதில் வந்து இதாகும்ன்ட்டு we never expected, but fine, done is done. Yes, mistakes do happen. ஹலோ ப்ரோ, ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. நான் ஃபீல் பண்ணலை. லெட்ஸ் சி. சுத்தமாக ஜோனு என்னதான் சென்டர் பிடிச்சாலும் சாயிலி ஜோன் எங்கெங்கேயோ போடுது. கருமாச்சது. நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைப்பாங்க அப்படின்ட்டு சொன்னதெல்லாம் கரெக்டு தான். Short of 30 points due to the zones தான். இந்த ஜோன் கம்யூனிட்டி தான் ஏசு கதவு சத்திரியஸ். எனக்கு ஜோன் கம்யூனிட்டி தான் அறுத்துடுச்சு. கழுத்தறுத்தல்னா இந்த ஜோனு தான். யாருக்கையா தெரியும் இப்படிலாம் ஜோனு போடுவாங்கன்ட்டு? யாருக்கு தெரியும்? புரியல. கமான் கைஸ், லெட்ஸ் கோ ஃபார் 1K லைக்ஸ். பார்த்துட்டு இருக்க எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு லைக்ஸை மட்டும் போட்டு தள்ளுங்க. லைக்ஸை போட்டு செதற விடுங்க. அது என்னன்னு தெரில, எக்ஸார் எடுத்து தான் ஜோனு போகுமா ஒரு பைத்தி ஒரு ஒரு இதாகிடுச்சு. பட் யா, எங்கள் கண்ணு மேலே ஒன்றுத்தில் தான் இருக்குது. ஹேஷ்டேக் ஒன்று தான். பார்ப்போம், அதுக்காக என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணி ஆகணும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. அது அப்புறம் ஸ்டோரி பார்த்துட்டேன்ப்பா. அது நான் என்னடா பண்ண முடியும்? நேற்று எங்கடா போனீங்க நீங்களாம்? எஸ்டர்டே சில் 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 சில். இட்ஸ் ஓகே ப்ரோ. யாராச்சும் ஒருத்தருக்கு தான் வந்து ஃபேவர் பண்ணோம் ப்ரோ. ஜோனு எல்லா நேரமும் எல்லாருக்குமேலாம் போட்டுட்ருக்காது ப்ரோ. பார்த்துக்கலாம். நாளைக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது. சம்திங் குட் ஹேப்பன். ஸ்டில் இட்ஸ் நாட் அ பேட் டே. ஸோ இட்ஸ் டைம் டு கால் மிஸ்டர் ராஜன். ப்ரோ, ஸ்லோ மோட் எனக்கு சொல்லாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து நானே போடுவேன். எனக்கு தெரியும் வரவங்க கமெண்ட் போடுவாங்க, அதுக்கான நேரம் இது. ஸோ ஸ்டார்டிங் அதனால தான் அந்த கமெண்ட்லாம் போடட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன். எதுவுமே நான் பண்ணல. லெட் தம் கமெண்ட். இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். இட்ஸ் நாட் அ பிக் டீல் அட் ஆல். டே, ஸ்டோரி என்னால் பார்க்க முடியாதுடா. யாராவது ரெக்கார்ட் பண்ணி வேணால் அனுப்புங்கடா. என்னால் இது எனக்கு இதில் இது கிடையாதுப்பா. நீங்கள் தான் யாராவது எனக்கு ரெக்கார்ட் பண்ணி ஆகணும். இல்லைனா வந்து நீங்கள் யாராவது போய் பார்த்துட்டு வாங்க. என்னால் பார்க்க முடியாது. We need the world into touch in Bgis. Let's see. Let's hope for the best. Time to call ராஜன் ப்ரோ. இப்போ தான் கால் போகுது. டேபிள் பார்க்கலாம் ப்ரோ. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாம். வணக்கம். Oh, yes, Black and Manty was too good. Striker trying his best for team. All are doing good, bro. It's just a team game. It's just a team game, buddy. இது வந்து ஒரு ஆளுக்கு ஃபேவராக போகிற கேம்லாம் கிடையாது. இட்ஸ் அ டீம் கேம். இந்த கடைசி மேட்ச் அந்த வாட்டர் கிளிச்சுலாம் இல்லைனா நம்ம தண்ணியிலையே போயிருக்கலாம் ப்ரோ. போட்டு சாவடிக்கிறானுங்க. உட்காந்துக்கிட்டு இதில் தண்ணியை போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. உள்ளே போய் விட்றானுங்க.
இந்த இதை போட்டுக்கிட்டு பண்ணுற அலும்பல்லாம் ஒன்றுமே புரியல. இட்ஸ் ஓகே ப்ரோ. யூடாக பேன் பண்ணணும். ஏன் பேன் பண்ணணும்? எதுக்கு பேன் பண்ணணும்ப்பா? அதெல்லாம் பேன் பண்ணாதீங்க, தப்பு. யூடா டெய்லிங்க நான் ஃபிஸ்ட் பண்ணணும் ப்ரோ. ஏன் இதில் என்ன இருக்குது? யூடாக என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க? பாயிண்ட்ஸ் டேபிள் வந்துட்டு இதான் வந்துடுச்சு ரொம்ப நாள் முன்னாடி. ஸோ ஹியர் இஸ் த பாயிண்ட் டேபிள். ஸோ ஓவரால் பாயிண்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஹேஷ்டேக் 1 224, நம்ம 154, 64, 74, 84, 94, 204, 214, 224, 70 பாயிண்ட் வித்தியாசம். 70 பாயிண்ட் வித்தியாசம்னா ஃபஸ்ட்டு 2 மேட்ச் நாளைக்கு டின்னர் போட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் 2 டின்னரை போட்டு டாப் 3 உள்ள முடிக்கணும். போட முடியாதுன்னெலாம் இல்லை, பட் ஸ்டில் வி கேன் ட்ரை, தட்ஸ் இட். காட்லைக்கு 64, காட்லைக்கு 62 பாயிண்ட்ஸு, நம்மளுக்கு 70 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் 139 ஆர்ஆர் கணிங்க இருக்காங்க, 135 யூடா. இது வரைக்கும் சான்ஸ் இருக்குது. பட் ஷியர் சான்ஸ் வந்து அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த டாப் 3க்குள்ளே தான் அப்படின்ட்டு வந்து எல்லார் மனசுலையும் தோணும். பட் ஸ்டில் ஒரு ஓவரால் சான்ஸ் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு திஸ் கேம் இஸ் அ மிராக்கிள் அப்படின்னா ஆல் தி டாப் 9 டீம்ஸ் ஸ்டில் ஹாவ் தி சான்ஸ். ஆல் டாப் 9 டீம்ஸ் ஸ்டில் ஹாவ் தி சான்ஸ். அது ஒன்று சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையப்பா. கொஞ்சம் சீரியஸ்லி டுடே ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி. லெட்ஸ் கோ 1K லைக்ஸ் கேஸ். 1K லைக்ஸ் கூட போகல, நோட்டிஃபிகேஷன் வரலன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ 1K லைக்ஸ். ஒரே ஒரு சான்ஸ் வி ஹாவ் ப்ரோ. சான்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் யோசிக்கணும். முடியாததை தான் வந்து செய்கிறவன் தான் ப்ரோ சாம்பியன். இஃப் யூ வாண்ட் டு பி a champion, we have to do something extraordinary, and that extraordinary has to be நாளைக்கு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் we need to get 2 dinners. first 3 match we need to get 2 dinners. That is the only thing we have to focus. ஹீல் பேட்டில் பண்ணிய ஒரு டீம். ஆமாண்டா சத்தியமாக. ஸ்கைலைட்ஸு நேற்று வரைக்கும் அப்படியே இருந்தாங்க. அக்கா 2 டின்னரை போட்டு பிச்சுக்குன்னு வந்துட்டானு எங்கே இருந்தானுன்னே தெரியல. துபுன்னு வந்துட்டாங்க ப்ரோ. இன்றைக்கெலாம் நம்மளுக்கு நான் காட்டுறேன் மேட்ச் அங்கே முடியட்டும். வம்சி இருக்கீங்கன்னா சேட்டில் தயவு செஞ்சு லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கெலாம் நான் காமிச்சே பார்த்தே ஆகணும். இந்த மிராமர் மேட்ச்லாம் எப்பயுமே ஹையர் அட்வான்டேஜுக்கு தான் ஜோன் வரும். என்னடா இங்கே வந்துட்டேன் அப்படியா? எப்பயுமே ஹையரில் தான் ஜோன் வரும். மினாசுன்ட்டு இல்லை, எந்த ஏரியாவுக்கு வந்தாலுமே அந்த அப்பரில் தான் ஜோன் வரும். அதையுமே பிடிச்சி வச்சாலும் ஜோனை காணும். சரி, எப்பயுமே இந்த கிளஸ்டராக வருது பார்த்தீங்களா லாஸ்ட் மேட்ச்சு, அது எப்பயுமே அந்த ஃபெரிப்பயர் அந்த ரீஜனில் தான் வரும். நான் அடித்து பிடிச்சி ப்ரோ அதெல்லாம் ரன்னிங் ரேஸு. லெஃப்ட்டு வேற வச்சுக்கிட்ட ஒருத்தவன் போகிறான், ரைட்டில் ஒருத்தன் வரான். நம்ம ஆள் வந்து அப்படியே ரேஸில் அப்படியே சொயின்லாம் போயிட்டு அந்த பச்சை நீல கலர் வீடை எடுத்தோம் ப்ரோ. கேரி ஸ்டார்டிங்கில் டெத் ஆனதுனால ஃபினிஷ் ஆனதுனால கேரியோடைய ஃபோனில் நான் பார்த்துட்ருக்குறேன் என்ன நடக்குதுன்ட்டு. அச்சு பிடிச்சி உள்ளே போய் ஜோனை பிடிச்சி உக்காந்தா தூக்கி நொட்டுது ஜோனு. போ மிலிட்ரி பஸ் சாவுடா, ஜோனில் இருக்கிறவங்களாம் செத்து ஒளி அப்படின்ற மாதிரி இவன்ட்டாங்க. இந்த #3, #2, #5 ஃபைன், பட் #1 இஸ் த ட்ரீம். அந்த கேரி இதெல்லாம் போகிறேன் வெறிடா புஷ்டானுடா சரியான வீடுறான்றேன். ஏன்னா அந்த சைடில் ஒரு சைடு எல்லாமே இது, அப்புறம் கிளஸ்டர் ஆகாது, நீட்டான அந்த வீடு ஒரு காம்பவுண்ட். அப்பா
பிடிச்சிட்டானுங்கடா. 2 பேர் கூட போட்டி போட்டு வீணு வந்தானுங்க. உள்ளே வந்து பிடிச்சாங்க. ஜோனை தூக்கி அங்கே இழுத்த உடனே ஒன்றுமே புரியல. என்னடா இது, இது ஒரு கர்மம் பிடிச்ச ஜோனாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு. ப்ரோ சுரேந்தர், நீ உன் சோழியை நான் முடிக்கிறேன், போயிட்டு வாங்க ப்ளீஸ். நல்ல புதுசாக ஒரு நல்ல பேர் என் ஃப்ரெண்டு பேர். இருந்தாலும் ஏன் இப்படி நெகட்டிவாக பேசுகிறீங்கன்னு தெரில. கடைசி வரைக்கும் போட்டி போடுறவன் தான் ப்ரோ போராளி. போட்டி போடாமல் இருக்கிறவன் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? கடைசி வரைக்கும் போட்டி போடுறவன் தான் போராளி. டிஎஸ்ஜி வாட்டர் ரொட்டேஷன் ப்ரோ, எங்கள் கண்ணெதிர்க்க தான் ப்ரோ போனானுங்க. எங்கள் கண்ணெதிர்க்க தான் ப்ரோ அந்த வாட்டர் வெறிப்பயர் வழியாக அங்கிட்டு சுற்றிட்டு போனானுங்க. நம்ம போய்க்கலாம், கடைசியாக போய்க்கலான்ட்டு தான் ப்ரோ பிளானு. முடிஞ்ச அளவுக்கு இங்கே கில்ஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு 0 கில்ல இருந்தோம். அப்போ ஆக்சுவலாக ஒரு 7 நாக்கு கிட்டன்னு நினைக்கிறேன். கில்லு திருட்டு போயிட்டு 1 2 தண்ணிக்குள்ளே விட்டு அந்த பக்கம் போயிருந்தா ஃபஸ்ட்டே செத்து போயிருப்போம். ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிஞ்சா அந்த கன் இந்த ஒரு கூப்பு ஸ்கின்னை வச்சுக்கிட்டு அவன் பண்ணுற அலும்பல் இருக்கா. கூப்பு தானடா அது, கூப்பா அது, கூப்பு ஸ்கின் வச்சுக்கிட்டு அவன் பண்ணுற அலும்பல் இருக்கு. எவ்வளோ பாரு தண்ணியில் போய் விட்டுட்டு எல்லாரையும் மீன் பிடிக்கிறான். அவன் தான் ப்ரோ அடித்தான். நாங்கள் வந்து எல்லாரையுமே கிளியர் பண்ணிவிட்டு உள்ளே போகிறது தான் பிளான். ஏன்னா வந்து நம்ம உள்ளே போய் கிளஸ்டர் ஆகிட்டுலாம் இருக்க தேவையில்ல. அந்த கிளஸ்டர்லாம் தேவையில்லை, நம்ம ஏதாவது இதாகணும் அப்படின்ற பிளானில் தான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது கிளியர் பண்ணி எல்லாருமே அடித்தோம். எக்ஸோலாம் எங்ககிட்ட தான் வாங்கினாங்க. எக்ஸோ வாங்குவாங்க, டிஎஸ்எம் மாட்டுவாங்க, ஓஆர் மாட்டுவாங்க. எல்லாருமே வந்து நம்ம ஆங்கிளில் தான் வருவாங்க. எல்லாருமே வந்து ஃபைட் எடுத்துக்கிட்டே தான் இருந்தோம். மாதிரி நீங்கள் ஃபைனல் ஸ்டாண்டிங்கில் சொன்னீங்க எக்ஸோக்கு சான்ஸ் இருக்குன்ட்டு 200 ப்ரொடிக்ஷன். நான் அவங்கள வந்து என்றைக்குமே 200% போட்டதில்லை. ஏன்னா சம்திங் இஸ் தேர் வித் தம், தட் கை தட் ஐஜிஎல். கார் ஃப்ளையிங் பார்த்தீங்களா? கார் யார் ஃப்ளை பண்ணா? லாஸ்ட் ஜோன் பிளான் போடும்போது ஒருத்தனும் இல்லை ஜோனில். ஆமாம் ப்ரோ, எப்படி ப்ரோ அந்த ஒரு பேட்டில் கிரவுண்ட் அல்காரதத்திலே கிடையாது. அந்த மாதிரி பேட்டில் கிரவுண்டு அல்காரத்திலே கிடையாது. அதுவும் இந்த கிளிச்சு யூஸ் பண்ணி இந்த கார் ஸ்கின், எங்ககிட்ட கார் ஸ்கின் இல்லைப்பா, எங்களுக்கெல்லாம் கார் ஸ்கின் இல்லைப்பா. அதான் கண்ணாடி பாய் செஞ்சு எங்ககிட்டலாம் கார் ஸ்கின் இல்லை. கார் ஸ்கின் இருந்தால் கன்னுக்கு மாற்றினது கார் ஸ்கின் ஆச்சு வாங்கி போட்டுருக்கலாம். போயிட்டு நம்மளும் மீன் பிடிச்சிருக்கலாம். மீன் பிடி வைத்தியம். அதில் அவன் தண்ணி உள்ளே இருந்து 6 கிலோ 7 கிலோ அடிச்சிட்டான். 6 கிலோ 7 கிலோ தானே அடித்தான். 6 கிலோ அடிச்சு விட்டான் உள்ள. ஓ யூடா கேரியை ஃபிஷ் பண்ணாங்களா? ஆமாம், அவன் பண்ணது தப்பு. நீ கால் கொடுத்துட்டல, வருவாங்க பார்த்து போன்ட்டு. இவன் கால்லாம் கொடுத்துருக்காங்க, வருவாங்க பார்த்து போ. 2 நாள் பார்த்துட்டாங்க அந்த ஃப்ளைட் பார்த்துக்கு இங்கே தான் குதிக்கிறோன்ட்டு. அப்பயும் தலைவன் எக்ஸோ ஜோன் என்ட்ரன்ஸ் சஸ்பிஷியஸ் ப்ரோ. அவங்க வந்து என்றைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறாங்க எப்போவுமே. மீன்பிடி வைத்தியம் ஓபி ஈகிள். ஒரு ஈகிள்ன்றவன் அந்த இங்கிலீஷ் சாட்டில் ஒருத்தன் வருமா எவனோ, அவனே சும்மா வரும்போதெல்லாம் பார்ப்பேன் ஈகிள்ன்ட்டு. உக்கா எங்கே இருந்துடா அவரை காசு செலவு பண்ணி திட்டுறதுக்குனே வரான். சி யூ கேன் அண்டு இன்னொரு ஃபேக் அக்கௌண்ட்டை பார்த்தேன். நீங்கள் வந்து யூ கேன் கிரிட்டிசைஸ் அதர் டீம்ஸ், யூ கேன் டாக் நெகட்டிவ் அபவுட் அதர் டீம்ஸ். எல்லாருக்குமே வந்து ஹாவ் தட் அது எது வேணாலும் நீங்கள் பேசலாம். அது அர்த்தம் மற்றவங்கள பற்றி என்ன வேணாலும் நீங்கள் பேசலாம். பட் பாடி ஷேமிங், அப்யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தப்பு. ஸோ அந்த மாதிரி சாட் போடுறவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் என்றைக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் வந்து லுச்சா பதிலுவ. அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த இந்த யூனோ சின்ன ஒழுக்கம் அப்படின்றது வந்து சின்ன வயசில் ஸ்கூலில் கற்றுக் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த ஒழுக்கம் அப்படின்றது வந்து கிடையாது. அதை அவங்களாம் வந்து 6 அறிவு இல்லை 7 அறிவு 7ஆம் அறிவு வச்சுருக்கிறவங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நான் நோட் பண்ணேன் இன்றைக்கி சிலர்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணி. ஹேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க தான், பட் அப்யூஸ் பண்ணுறவங்க, இந்த பாடி ஷேமிங் பண்ணுறவங்களெல்லாம் நெவர் எவர் ரிப்ளை டு தட். அவனை கூட கண்டுக்காதீங்க. தட்ஸ் வாட் ஐ கேன் சே. They want attention. Yes, they want attention.
சிக்ஸ்த்து சென்ஸ் இல்லை, அவன்லாம் 7 சென்ஸு, அவன்லாம் 7ஆம் அறிவு. அவன் 7 அறிவு படிச்சுட்டாங்க அவங்க தான். அதில் ஒரு சின்ன இது நான் சொல்லணும்னு நினச்சேன். மதி ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 100 rupees சூப்பர் சார். ஹேஷ்டாக் HHOP. அது நேற்று எக்ஸோக்கு ஒரு ஜெண்டா போட்டு இருக்கலாம்ல. எனக்கு நேச்சுரலாக அவங்களுக்கு ஜெண்டா போடணுன்றது, ஜெண்டான்றது ஒரு ஃபன்னுக்கு தான் சொல்கிறது. அவங்களுக்கு அந்த ஜெண்டாலாம் இல்லை. அவன் வந்துட்டு நல்ல நல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் எக்ஸோ, ஆரஞ்ச் ராக்ஸ், ஸ்கைலைட்ஸ், டிஎஸ்எம் கூட போடலாம் ஜெண்டா. பட் மற்ற டீம்ஸ்லாம் நான் சத்தியமாக ஜெண்டா வாய்ப்பே இல்லைடா தம்பி. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து பழிக்குதுன்ற நம்பிக்கையெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு பண்ணுறது, அது ஜஸ்ட் ஃபார் ஃபன். ராஜன் ப்ரோ நீடட், பட் ஹீ இஸ் நாட் பிக்கிங் தி கால் ரைட் நவ். ஹீ இஸ் பிஸி. லெட் மீ கால். ஆமோ இல்லாமல் இருந்திருக்கோம். ஆமோ இல்லாமல் இருந்திருக்கலாம். எக்ஸோ டிஎஸ்எம் ஸ்கை ஆர் ஹெச்எஸ்ஆர்ஜி 6 ஜெம்ஸ். எக்ஸோ சென்சிலாம் 1v3 ஸ்பிளிட்டில் நல்லா பண்ணுறாங்க. அவன் தண்ணி ஒரு பக்கம் ஆடுறான், இன்னும் 3 பேர் நல்லா ஹோல்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் த தேர் ஹோல்டிங் டாப் டேபிள் அண்ட் கன்சிஸ்டன்சி கொடுக்கறது முடிஞ்சது அவனுக்கு. ஓனர் என்ன சொன்னார், அன்ஃபார்ச்சுனேட்லி ஓனருடைய தாத்தாக்கு வந்து சிவியர் கொரோனாவான். ஸோ கொரோனா ஃபைன், பட் இந்த சிவியர் கொரோனா அப்படின்றதனுடைய தாக்கம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரில. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா 1976 பேர் பார்க்குறீங்க, 1450 தான். ஒரு 2000 லைக்ஸ் ரீச் பண்ணலாமா குயிக்காக? உங்களால் முடியும். நீங்கள் ஒரு லைக் பட்டன் அழுத்திட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். அண்டு பிடிச்சிருந்ததுன்னா, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா, என்ன பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு எப்படி இருக்கோம்னே தெரில. பாசிட்டிவாக இருக்குமா, நெகட்டிவாக அமையுமா, இல்லை இந்த மாதிரி ஜோன் போயிட்டு ஜோனை தூக்கி ஷவுட்டில் அடிக்குமா? இன்றைக்கெலாம் நான்லாம் பார்த்தே ஆகும்ப்பா. நீங்களாம் வந்து இந்த ஜோன் மாறுறதெல்லாம், ஃபைட்டெல்லாம் பார்க்குறத விட இந்த ஜோன் மாறுறதெல்லாம் நான் கன்ஃபார்ம் பார்த்தேன். ஐயோ கடவுளே கடவுளேன்ற மாதிரி இருந்தது இந்த ஜோன்லாம். இதில் நிறையா பேர் ஹேட்டர்ஸ் இருக்கானுங்க. இருக்கட்டும் ப்ரோ, ஹேட்டர்ஸ் வருவாங்க, எல்லாருமே போவாங்க. அவங்களுக்காக தான் ஒரு சின்ன ஒரு வைத்தியசாலை ஒன்று வச்சுருக்கிறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்லி மோர் என்ஜாய் அப்படின்னு போட்டு வச்சிங்களேன். ஹேட்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹேட் பண்ணிக்கிட்டோம். ஸ்கிரில்ஸ் சோக்டா வெரி குட் பிளேயர், நல்லா விளாடும். பாதி டைம் சேஞ்ச் பண்ணதில் நோட்டிஃபிகேஷன் மிட் ஆகியிருக்கும் ப்ரோ. ஒரு நாளைக்கு ஒரு லைவ் தானே போடுறேன், அதனால் நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வரல. ஆமாம், வாடா லயன்ஸு, எப்படா துபாய்க்காரா? ஏய், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணு, ரொம்ப நாள் ஆச்சு. இது நல்ல ஐடியா இருக்குது, அதனால தான் சப்ஸ்கிரைபர் போட்டேன். நீ வந்து திட்டு, நான் அப்புறம் இது பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு திட்டிக்கோ. Vadi, as a team, I am proud of our team's process. I feel like team is making a progress slowly towards top 3. Soon team will be prepared for but இன்னைக்கு எதுவுமே இல்லை, நாளைக்கு தான் நான் பேசணும். நாளைக்கு நிறைய டிஸ்கஷன்ஸ், மோஸ்ட்லி ஒரு 1 hour லைவ் தான் இருக்கும். பிகாஸ் ஓனர் வரேன் அப்படின்னு இருக்காரு. நைட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அட்ஜஸ்ட் யுவர் மைக். ஓகேப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்டாக்கண்ணா. அது எப்படி ப்ரோ, எக்ஸோ மட்டும் எப்படியாச்சும் ஜோன் மேக் பண்ணுறாங்க, நம்ம பசங்களால் முடியல. லைக் சி, போத் ஆர் லைக் திஸ். எய்தர் ஜோன் ஹேஸ் டு கோ திஸ் சைட் ஆர் திஸ் சைட். வென் it is going that side, we couldn't able to make it. When it is coming this side, but they are trying making it. So we have to play for the zone. அது என்னுடைய ஒரு தாட். நம்ம எப்பயுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி விளையாடக்கூடாது, ஜோனுக்காக நம்ம விளையாடணும். அண்ட் வி ஹாவ் டு லைக் என்ன சொல்கிறது, வி ஹாவ் டு மேக் த ஜோன். ஜோன் won't come towards us. I strongly believe in that point. பட் ஸ்டில் எனிவேஸ், ஜோன் ஹேக்லாம் போட முடியாதுடா. யாருடா நீங்கள்? அசோக்குமார், நீங்கள் சீக்கிரம் கூட பப்ஜி ப்ளே பண்ணும்போது சீசன் 3 நான் உங்களை பார்க்குறேன். லவ் யூ டு டிடி. நான் சீக்கிரம் கூட சீசன் 4 தான் விளாட்னேன். மாட்டினியா? பட் எனிஹவ், மாற்றி சொல்லியிருப்பீங்க, தப்பாக மறந்துட்டு இருப்பீங்க. சீசன் 4 தான் நான் விளாட ஆரம்பித்தேன்.
ஏன்னா நான் பப்ஜி விளையாட ஆரம்பித்தேன் சீசன் 2. சீசன் 3 தான் ஒழுங்காக விளையாட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சது. வாதி டிட் யூ நோட்டீஸ் தட் மிராமர் எப்பயும் ஒன் சைட் ஷிஃப்ட் தான் ஆகுது, வலிச்சிக்கிட்டே வருது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படி போகணும். யூ ஷுட் ஹேவ் எக்ஸ்பெக்ட். பிஜேஸோட ஹெச்எஸோட கான்ட்ராக்ட் முடியுதா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. அண்ட் ஆஃப்டர் பிஜேஸ் நம்ம பாய்ஸ்க்கு பெட்டர் ஆஃபர் வந்தால் லைக் எஃப்என்சி அக்செப்ட் பண்ணுவீங்களா? அது வி ஹாவ் டு வெயிட். வெயிட் அண்ட் சி. கைஸ் 2K லைக்ஸ் குயிக்காக போகலாமா? அது லாஸ்ட் மேட்ச் ஹைலைட் ஸ்டார்டிங்கில் ஓஹெச் டீம் பக்கி ஷார்ட் பாருங்க ப்ரோ. லாஸ்ட் மேட்ச்சு ஹைலைட்ஸ் ஸ்டார்டிங்கில் ஓஹெச் ஷஷாங். யா ப்ரோ, லைவ் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். காட் கில்லர் மேன் டீம் எக்ஸோ மேக்ஸ்டன் வேறு ஹெச்ஹெச் 100 ஆக்ஸ்னு சொல்கிறான் லைவில். அவன் கிடக்கிறான் ப்ரோ சில்ற. ப்ரோ 100 ஆக்ஸ்ன்னு சொல்கிற, அப்புறம் 100 ஆகுனுடைய அனலிஸ்ட்டை மட்டும் நீ என்னத்துக்கு இன்டர்வியூ கூப்பிட்ற? 100 ஆக்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு 100 ஆக்ஸினுடைய 100 ஆகும் அனலிஸ்ட் எதுக்கு பார்க்க போகிறாங்க இன்டர்வியூக்கு? 100 ஆகுன்னு சொல்கிறாங்க, 100 ஆகுனோட அனலிஸ்ட் மட்டும் எதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க? அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ப்ரோ, எனக்குலாம் எவ்வளோ பெருமையாக தெரியுமா இருந்துச்சு ப்ரோ. அங்கே நீங்கள் பாருங்களேன், ஒரு நாள் ஒருத்தவங்களை கூப்பிட்றாங்க இன்டர்வியூக்கு, ஓகேங்களா? அங்கே ஜூட்டே வந்தான், தக்கு வரான், நம்ம வரோம். அப்போ நம்மளுக்குன்ட்டு ஒரு மதிப்பு மரியாதை அவங்க மனசில் இருக்கு. புரியல எனக்கு. பிஎம்சி ஆடியாச்சு, பிஎம்சிஓ ஸ்ப்ரிங் ஸ்பிளிட்டு 2020 #4, பிஎம்எஸ் #7, பிஎம்பிஎல் #12, அப்புறம் பிஎம்ஐஎஸ் பிஎம்சிஓ ஃபால் ஸ்பிளிட்டில் #6. நீ நாங்கள் 4 times we have proved tier 1 டீம்ஸ்ரா. இப்பயுமே வந்து எங்களை 100 ஆகுன்னு சொன்னால் என்ன புரியல எனக்கு. எங்களுதுல ஒரே ஒரு 100 ஆகுனா எங்கள் ஏசு மட்டும்தான் 100 ஆகு. ஓ, ஒன்றை பார்த்து சொல்லிட்டாங்களா? ஏசு மட்டும் தான் 100 ஆகு, ஐஜிஎல் மட்டும் தான் எங்களுதுல 100 ஆகு. ஆனால் நோ மோர் 100 ஆகு. இஸ் டியர் 1 ஐஜிஎல். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 16 டீமுடைய ஒன் ஆஃப் தி ஐஜிஎல். டிடின்ற பேர் சொன்னால் தெரிஞ்சிருக்கும். சரி விடுங்க. அவங்க ப்ரோ, ஆனால் வாட்ஸ் அவர் பொசிஷன் 6th கார்த்திகார் 6ஆம் நம்பர்ப்பா. நம்ம இன்னைக்கு டீம் எக்ஸோ கன்சிஸ்டன்சி, தே ஹாவ் பீன் கன்சிஸ்டன்ட் ரைட் ஃப்ரம் குவார்டர் ஃபைனல்ஸ். Rama Vinesh, as of now, he is not in my team. ராஜன் ப்ரோ காலே எடுக்கலடா, ஃபோனே எடுக்கலை. ராஜன் ப்ரோ ஃபோன் எடுத்திருந்தாருன்னா, அந்த கார் சத்தியமாக பிடிக்கல, எனக்குமே பிடிக்கல தான். அந்த காருக்கு காசு செலவு பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு அவனுக்கு பண்ணுற அலும்பல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. டென்ஷன் இருக்குது, என்ன பண்ண அதுக்குன்ட்டு. டாப் 8ல இருந்து டாப் 3ல இருந்து டாப் 8 கொண்டு எங்க கொண்டு வந்து
ஹாய் மக்களே, ஹாய் மக்களே, ஹாய். அப்ராரனுடைய ஸ்டோரி பார்த்தேன் இப்போ தான், காட்டுறேன். எந்த காரா? இந்தா ஒரு வீணா போன கார் ஒன்று வச்சிருக்கானுங்களே, கார் உள்ளே இருந்துக்கிட்டு கில் அடிச்சு போட்டானுங்க 2 பேர். மேண்டி ஆதித்யா ஒரு நேடு போட்டான் பாரு, மேண்டி மண்டையில். தலைவன் நேடு எடுத்துகிட்டு இப்படி போகிறான், த்ரோ பட்டனுக்கு 3 செகண்ட்ஸ் வருது, போகிறான், மூஞ்சிலே அப்படியே மேண்டி அப்படியே மூஞ்சில வந்து டொம்முன்னு அப்படியே செதறான் மேண்டி பிரக்குன்ட்டு. வாட் இஸ் வாட்டர் கிளிச்? பாபா கூட ஃபன்ஸ், ஹாப்பி டு சி தெம் ஃப்ரீ மைண்டட். யா ஃப்ரீயாக தான் ப்ரோ இருக்கணும். யூ ஹாவ் டு பி ஃப்ரீ. சி, திஸ் இஸ் ஜஸ்ட் தேர்ட் டே, யூ ஸ்டில் ஹேவ் 1 more டே அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டி நமக்கு இருக்கணும். தட் வாட் ஐ எம் சேயிங். எனக்கு இன்னைக்கு டிசப்பாயின்மெண்ட் தான், நேற்றையும் டிசப்பாயின்மெண்ட், இன்றைக்கும் டிசப்பாயின்மெண்ட் தான், 2 நாளும் டிசப்பாயின்மெண்ட் தான். எக்ஸப்ட் day 1, all the other days are disappointment for me. But still, you should pick up the pace. XO Bgis greatness, XO Bgis semi-finals, XO Bgis finals. Consistency is the key. XO Sensei to zone. Can I a bit longer zone to XO Sensei stay forever? 2 match TSM கார்லேயே கில் எடுத்துட்டாங்க. யா வாட் இஸ் வாட்டர் கிளிச்? ஐ வில் ஷோ ஒன்ஸ் த லைவ் என்டட். லைவ் போயிட்டு தானே இப்போ இருக்கு இன்னும்? போயிட்டு ஆமாம் லைவ் முடிஞ்ச உடனே ஐ வில் ஷோ இட் யூ. ஹெச்ஹெச் கான்ட்ராக்ட் பற்றி நாளைக்கு நான் சொல்கிறேன். Mavi after today match to Rajan bro. Rajan bro, I am really sorry. Meanwhile, Rajan bro discussing how to get 60 test winner. கண்டிப்பாக இது எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஜோன் இல்லை இவங்களே பண்ணுறாங்களா? லாஸ்ட் மேட்ச் டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இட்ஸ் பர் அல்காரிதம், த கேம் அண்ட் அல்காரிதம், அதுக்குன்ட்டு ஒரு இருக்கும். எப்படியா இவ்வளோ கூலாக லைவ் பண்ணுறப்பா? ஐ திங்க் ஸோ ஒன்லி யூ ஹேர். என்ஜே ஃபார் த வின் ப்ரோ. ஒன்றுமே நம்ம கையில் இல்லை ப்ரோ. நத்திங் இஸ் இன் அவர் ஹேண்ட். வி ஆர் டூயிங் ஆல் தி லெவல் பெஸ்ட்டு. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா இல்லை? உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்ற தெரியல. ஐ would have said before that last day of semi-finals we are the India's top 16 teams அப்படின்ட்டு ஒரு ஜோஸில் ஒரு இது பண்ணியிருப்பேன். அந்த ஒரு விஷயத்தை ப்ரௌடாக எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் ப்ரடி. வெளியே சொல்லாமல் உள்ள அழுகிறேன். என் மனசில் இருக்கிறத வந்து ஒரு பாட்டாக சொல்லணும். ஏன் தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. இப்படி மனசில் எப்படியே தேய்ச்சிக்க வேண்டியதுதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு. என்ன பண்ணுறது? காப்பை குத்து உணர்த்தம் கையில் குத்துட்டு போக வேண்டியதுதான். இதுதான் என்னுடைய நிலைமை. அதுக்குன்ட்டு நான் லைவ் வராமல் இருக்க முடியுமா? சொல்லுங்கள். லைவ் வர பொழப்பு ஓடணும்ல, எல்லாமே கடந்து போகணும் ப்ரோ. அசால்ட்டாக சிரிக்கிறீங்க, எனக்கு கஷ்டம் வருது. அவ்வளோதான் ப்ரோ. லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய், அவ்வளோதான். ஜாலி பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கொஞ்சம் சில்லாகுங்க. மனசில் பாசிட்டிவிட்டி இருந்தால் மட்டும் போதும் ப்ரோ. மனசில் பாசிட்டிவிட்டி இருக்கிறனால ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் லைவ்லாம் வரேன். எனக்கு இதானாலும் அதானாலும் மாதிரி நேற்றுக்கு நீங்கள் பரவாயில்ல ப்ரோ. டுடே வி ஆர் குட். என்னடா பரவாயில்ல? ஒரு டின்னர் அடித்ததுக்கு பரவாயில்ல. ஒரே ஒரு டின்னர் தான் அடித்தானுங்க. இன்றைக்கி 2 விஷயம் நல்லா போச்சுன்னா, ஒரு டின்னர், 2வது அந்த சேனக், அது மட்டும்தான். இல்லை எடுத்துகிட்டு வந்தானே சூரி. அடப்பா, நமக்கு கீழையும் போல் பேர் இருக்காங்க, சந்தோஷப்படுங்க. அப்படிலாம் என்றைக்குமே பார்க்க முடியாது. எங்கள் அப்பா சொல்லுவார், இருக்கிறத வச்சு ஆசைப்படுற, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறா,
உன்கிட்ட இவ்வளோ இருக்கு, மேலே இருக்கிறவனு மட்டுமே பார்க்காதன்ட்டு எங்கள் அப்பா அந்த காலேஜ் படிக்கிறப்ப அப்படிதான் நம்மளுக்குலாம் பொறுப்புலாம் இருக்காது, அப்படியே ஜாலி மேடி மேடின்னு இருப்போம். இந்த போடணும் ப்ரோ, சண்டை செய்யணும் ப்ரோ, யூ ஹாவ் டு கிவ் டஃப் ஃபைட். சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 16 டீமுக்கு நம்ம இந்த 16ல் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிஎம்ஜிசி போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா வி ஹாவ் டு யூஸ் தட். நல்லா பண்ணணும், நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணணும். ஏன்னா ஜஸ்ட் 4 days இந்த இவ்வளோ ஒரு 3 வருஷமாக நீங்கள் பசங்கள்லாம் விளையாடுறானுங்களா, இந்த ஒரு 4 நாள் நீ நல்லா விளையாடிட்டனா யூ வில் பிகம் நெக்ஸ்ட் லெவல் ப்ரோ. யுவர் லைஃப் இஸ் செட்டில்டு. ஆக்சுவலி எவ்ரி ஒன்ஸ் லைஃப் இஸ் செட்டில்டு. எது நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்லாம் இல்லை, இன்னும் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை மட்டும் மைண்டில் இருக்கணும், மனசில் இருக்கணும். இன்னைக்கு ஜோனு மனசு லைட்டாக திட்டிக்கிறேன் ஜோனை மட்டும். மாதி ப்ளே என் பேர் மீனாட்சி குமாரி சாங்கா. ஸ்போர்ட்ஸில் எப்போயுமே சாட்டிஸ்ஃபைடு. வென் யூ ஆர் கெட்டிங் சாட்டிஸ்ஃபைடு த டே யூ ஷுட் கெட் ரிட்டையர்ட். நமக்கு மேலே இருக்கிற மட்டும்தான் பார்க்கணும். கரெக்டாக சொல்கிறார் சித்திக் பாய். 100ல் ஒரு வார்த்தை. தலைவர் எங்கே நான் பேட் வேர்ட்ஸா? நான் எப்போயா பேட் வேர்ட்ஸ் பேசினேன்? தலைவர் செமிஃபைனல்ஸில் பார்த்தா அதோட ஃபைனல்ஸுக்கு தான் என்ட்ரி கொடுக்குறாரு. ஒன்லி வீக்கெண்டு தான் வருவார்னு நினைக்கிறேன் தலைவர். லைஃப் செட்டில்டா, மெகாஸ்டார்ஸ் பி லைக் ப்ரோ. ஐ எம் டாக்கிங் அபவுட் பிஎம்ஜிசி, நாட் வேர்ல்ட் லீக். நான் வேர்ல்ட் லீக் பற்றி பேசலை. நாட் ஈவன் அ சிங்கிள் டீம் ஹேவ் ரீச்டு பிஎம்ஜிசி டில் டேட். நாட் ஈவன் அ சிங்கிள் டீம் ஃப்ரம் இந்தியா ரீச்டு பிஎம்ஜிசி. திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் கெட்டிங் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்மலாம் குவாலிஃபயர்ஸ், அவனுங்க குவாலிஃபயர்ஸ்லாம் குவாலிஃபை ஆக போக முடியும்னு நினைக்கிறீங்களா? எக்ஸோ மாதிரி ஒரு 2 மடங்கு இருக்கணும். டேவிட் கௌதம் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதப்பா. அது ப்ரோ எக்ஸைட் ஃபைட் எடுக்க மாட்டேறாங்க, டைரக்ட் ஃபார் யுவர் ஃபார் இட் தான். டிசர்வ் டீம் ஷுட் கோ ஃபார் பிஎம்ஜிசி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா ப்ரோ அப்ரா ஸ்டோரி போட்டு இதை காட்டுறேன்ப்பா. ட்ரை யூல் சரியா ஃபார் த லாஸ்ட் டேட்டா. இப்படிலாம் பண்ண முடியாதுடா. அவன் அண்டர் சிசிக்கு விளாட்னான்டா, ரவுண்ட் 2 வரைக்கும் போனான்டா. அதில் தலைமகனி கலங்காதே. டாப் 8ல இருந்து டாப் 3ல இருந்து டாப் 8 கொண்டு டாப் 8ல இருந்து டாப் 3ல இருந்து டாப் 8ல இருந்து டாப் 3ல இருந்து டாப் 8 கொண்டு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பத்தியா நீ? டாப் 8ல இருந்து டாப் 3ல இருந்து டாப் 8 கொண்டு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பத்தியா நீ? பாவா ஒரே ஃபன்ஸு தான் ப்ரோ. இதை நான் ரெக்கார்ட் பண்ணி நானே இது பண்ணேன். இதுக்கு மேலே யார் ஸ்டோரியும் பார்க்க வேணாம் ப்ரோ. ஏன்னா சத்தியமாக என்னால் பார்க்க முடியாதுடா, ப்ளீஸ்ரா. டுடே நல்ல அக்ரேஷன் தெரிஞ்சு ஈவன் தோ வி டிட்ன்ட் கெட் சோ மெனி கில்ஸ் வி யூஸ் டு சி அக்ரேஷன் விச் இன் ஃபர்ஸ்ட் 2 days. அப்படிலாம் இல்லைடா கண்ணா, அப்படிலாம் கிடையாது. கில் எடுக்கிற பொசிஷன் ஒன்று இருக்குது, அதுதான். எத்தனை டீம் ப்ரோ? ஒருவேளை ஸ்க்ரிலெக்ஸ் ஐஜிஎல் பண்ணியிருப்பேனா தெரில. கரெக்டாக சொன்னார் பாருங்க கார்த்திக் டிபி. ஒன்ஸ் வி என்டர் குளோபல் சாம்பியன்ஷிப்ஸ் we are a global team that help for future organ sponsorship. 100ல் ஒரு பாயிண்ட். நம்ம அந்த குளோபல் சாம்பியன்ஷிப் உள்ள போயிட்டோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டீம் ப்ரோ. யூ பிகம் an international athlete. You are representing India in global level. Without proper management RG is doing better level. RG is doing better. That நான் அதெல்லாம் தப்பெல்லாம் எதுவுமே சொல்ல.
பட் நீங்கள் சொன்ன அந்த ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட்னா ஆர்ஜி இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன். லைக் தே ஹவ் பீன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃபார் மோர் தென் 4 years. அவங்களுடைய வேலோ டீம் தெரியுமா? அவங்க டீம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வச்சுருக்காங்க. தே ஹாவ் டீம் ஃபார் வேலோ, தே ஹாவ் டீம் ஃபார் earlier they had a team with what is the CODM. அவங்க நிறைய தே ஹாவ் அ குட் ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா ப்ரோ ஆர்ஜி பாய் செம்ம ஜாலியாக இருக்காங்க. அப்போல்லாம் இல்லை ப்ரோ, நீங்கள் ஜாலியாலாம் இருக்க நீங்கள் அதை தான் தப்பு பண்ணுறீங்க. எல்லாருக்குமே மனசில் கொஞ்சம் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். அது வெளியே காமிச்சிக்க முடியாது. நான் இப்போ லைவ் வர முடியாது, முடியாமல் இருந்தால் அந்த ஒரு 40 பேர் சொன்னேன் தெரியுமா? அந்த 40 பேர் வாதியால் தலைமறைவு கண்டுபிடித்து கொடுவர்களுக்கு தக்க சன்மானம்லாம் போட்டுருவானுங்க மீமு. அது எனக்கே டேக் வர பண்ணுவானுங்க. நான் கண்டுக்க மாட்டேன். அதை என்னை டேக் போட்டு என்னை பார்க்க வைப்பானுங்க. பாரு 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 பாரு. டீ நான் கண்டுக்கலடா. நோ மர்சி ஓபி இவ்வளோ சொல்கிறியே, நீ ஏன் ப்ரோ ஆட மாட்டேன்? நான் ஆடினால தான் நான் இந்த இடத்துல இருக்கேன்டா. நான் எப்போ ஆடணுமோ அப்போ ஆடினேன். ஆட முடியல, நான் தான் ஒத்துக்கிறேனே. ஆம் ரிட்டையர்டு. எனக்குலாம் வந்து ஒரு ஸ்டாட்டிக்கான ஒரு இது. நான் ஆடினால தான் நான் வந்து எனக்கு என் டீமில் ஸ்ட்ரைக்கர் எடுத்தேன், மேண்டி எடுத்தேன். நான் தான் ஐஜிஎல் ஸ்ட்ரைக்கர் மேண்டி. அதுக்கப்புறம் சுயிஸ் இருந்தான். அதுக்கப்புறம் சுயிஸ் போனால் ஏஞ்சல் எஸ்கேன்னு வந்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டுன்ட்டு ஒருத்தவனை இறக்குனா தான் கேரி. அதுக்கப்புறம் தான் என்னால் முடியல. ஏன்னா எனக்கு மை ஏஜ் இஸ் நான் விடுறப்ப மை ஏஜ் இஸ் 26.5. சம்வேர் க்ளோஸ் டு 26.5. நான் அடுத்து கல்யாணம் ஆக போகுது, பொழப்ப பார்க்கணும், ஐடியில் இருந்தேன், எல்லாத்தையுமே இது பார்க்கணும். எனக்கு இன்னும் ஒரு 10-15 நாளில் கடவுள் புண்ணியத்தில் குழந்தை பிறக்க போகுது. என்ன சொல்கிறீங்க? ஓகேங்களா? இன்னும் நான் வந்து விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒன் டீம் பிஜேஎஸ் வின்னர் கோஸ் டு பிஎம்ஜிசி. குழந்தையே பிறகு போது எப்போயும் ஆட சொல்கிறாங்க. எஸ் ப்ரோ வாதி யூ ஆர் கரெக்ட். லைவில் வாதி ஸ்ட்ரீம் போட மாட்டாருன்னு ஸ்பேம் பண்ணுவார். வாதி ஸ்ட்ரீம் போடலைன்னா ஒன்று இன்ஸ்டாவில் ஸ்டோரி இருக்கும், இல்லைனா வந்து இது இருக்கும். நான் எப்போ ஸ்ட்ரீம் போட மாட்டேன்னா என்னைக்காச்சும் என் ஒய்ஃப் வந்து டே நீ ஸ்ட்ரீம் போடாதரா அப்படின்னுவா. அவ்வளோதான். வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போடணுவா. அன்றைக்கி தான் நான் போட மாட்டேன். ரெண்டாவது எப்போ ஸ்ட்ரீம் போனால் என் ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு என் ஒய்ஃபு எங்கள் அப்பா மாற்றுது, எனக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவனுக்கு வந்து மச்சான் படத்துக்கு போகலாம், வெளியே போகலாம் வாங்கடா அப்படின்னு அன்றைக்கி ஸ்ட்ரீம் போட மாட்டேன். இன்னொன்று நான் டயர்டாக இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைனோ சத்தியமாக நான் போடுவேன். இந்த 3 நாளத்தை தவிர்த்து ட்ராவலில் ஏதாவது போட மாட்டேன். இதை தவிர்த்து வேறு என்ன நாளுமே வந்து ஐ வில் ட்ரை டு கம் டு லைவ். குட்டி வாதியா இல்லை குட்டி சாரான்னு தெரில, குட்டி வாதியாக இருந்தால் நான் ஏன் இதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ப்பேன். கேர்ளாக இருந்தால் உங்கள் அம்மா வச்சு அவங்கள வச்சு. பட் ஐ வாண்ட் டு கேர்ள். அதுதான் ஜாலியாக இருக்கும். லைஃப் வில் பி ஹாப்பி. இந்த பாருங்கள் எங்கள் அப்பா இப்போயுமே வந்து டே என் வீட்டிலலாம் நீ நிஜமாலேயே வந்து அங்கே போயிட்டு ஏதாவது டீமுக்கு தான் பண்ணுறியா இல்லை பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கியான்றாங்க. ஓகேவா? ஊர் சுற்றிட்டு அப்புறம் என் லைவாக பாருங்கள், பின்னாடிலாம் தெரியுதா, போர்டு தெரியுதா, எழுதிருக்க தெரியுதா, அதெல்லாம் நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறது. நான் 2-1 சப்பில் இருந்து நான் நீங்கள் இருக்கேன். அந்த ஓல்டு ரேவன் ஸ்போர்ட்ஸில் அந்த ஸ்பிரிட் இருந்து அப்படியே இருக்குது. அப்போயே ஒரு சேனலில் ஒரு ஈவெண்ட்டில் துட்டுட்டு ஒரு விளாக் பண்ண போனேன். அதே ஸ்பிரிட். என்ன சொல்கிறேனே புரியலையா? நீ கமெண்ட் ப்ரோ. அப்போ ஸ்கவுட் மாவி கில் விருலா இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸா? எஸ், வேர்ல்ட் லீக் ஆடி இருக்காங்கல்ல. #டேட் வாதி. தேங்க்யூ மதி. ஜோன் வேலை நீங்கள் எல்லாரும் அங்கே இருக்கீங்க, இரு நான் ஜோனா வேறு பக்கம் போகிறேன். ஜோனுலாம் லாஸ்ட் மேட்ச்சு என்ன ப்ரோ? பிஎஸ் இஸ் த ஓல்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆர்ஜி ஓல்டு லைன் அப் பிஃபோர் 1 year. டு யூ ரிமெம்பர் வென் டிடி பிளேட்? யா. இஸ் இந்தியன் டீம்ஸ் ரெடி ஃபார் பிஎம்ஜி? பிகா ஐ சா ஸ்கிரிம்ஸ் and all Indian teams are struggling during 5th 6th zone. Even Scout also admitted that Indian team is not ready. ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்குது. நம்ம போயிட்டு குளோபல் கப்பெல்லாம் தூக்க தேவையில்ல. குளோபல் லெவலில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் மாறும்ல. தட் இஸ் வாட் ஐ எம் சேயிங் ப்ரோ. எங்கள் மாமா ஆல்சோ பிளேயிங் ப்ரோ. அவருக்கு 2 பசங்களுக்கு 13 ஏஜ் அண்ட் 9 ஏஜ். நானும் விளாடுவேன். டே ஐம் கான்கரர்டா.
லாஸ்ட்டாக பிஜிஎம்ஐ வர்றதுக்கு முன்னாடி ரேங்க் புஷ் பண்ணேன், டாப் 5லாம் வந்தனே. சப்போர்ட் ஃபார் டிஎன்இ ஸ்போர்ட்ஸ்ன்ட்டு டைட்டில்லாம் அந்த நேம்லாம் வச்சு விளாட்னேடா. டாப் 4 வரைக்கும் வந்துட்டு தம்பி போதும் நானும் கான்கேறேன். டேய் அடுத்த சீசன் பாரு, ரேங்க் புஷ் இறங்குறேன் பாரியா, ஹேக்கர்ஸ் மண்டா மேலே டொம்மு டிம்முன்னு விழும் அடி. கான்கேரர் புஷ் இன்கமிங் நெக்ஸ்ட் சீசன், வெயிட் அண்ட் சி. எனக்கு டைம் இருந்ததுன்னா, என் ஆருக்கு எனக்கு டைம் ஒதுக்கிட்டாங்க, எனக்கு டைம் கொடுத்தாங்கன்னா 2 விஷயத்தில் எனக்கு டைம் வேணும். ஒன்று என் வீட்டில் பாப்பா வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த அளவுக்கு என் பிஸி ஸ்கெடியூல் இருக்குன்னு தெரில. 2 ஆருக்கு இவங்க 2 பேரும் நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா நான் ரேங்க் புஷ் பண்ணுவேன். ரெடியாக இருக்கான் ஒருத்தவன், எப்போ விளையாடலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் ரெடியாக இருக்கிறான். எப்போ விளையாடலாம் வாங்க மண்டையை உடைப்போம் அப்படின்றான் ஒருத்தன், ரெடியாக இருக்கிறான். ஒருத்தன் இன்னொருத்தன் ரெடியாக இருக்கிறான், ராஜன் ரெடியாக இருக்கு, எல்லாரும் ரெடி. மினி டேப்ஸ் ரெடியாக இருக்குது, டிபி ஜகர் போல்ட்டு இருக்குது. தம்பி நீ கொஞ்சம் உக்காருன்னு எல்லாரையும் உட்கார வைக்கலாம் ரேங்க் புஷ் பண்ணி. டிஎன் லெவினோ சிவ் எல்லாம் பேரெல்லாம் அப்போ டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். ஆமாம் ப்ரோ, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ இந்த பிஜிஎஸில். அதிகமாக மிஸ் பண்ணதுன்னா என் வீடு அந்த இதெல்லாம் தாண்டி ட்ராகனையும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு சைடில். அவன் இருந்தாலே ஒரு ஜாலியாக அப்படியே அவன் பேசுகிறது கேட்டாலே நம்மளுக்கு சில நேரத்தில் அப்படியே டென்ஷனாகும், சில நேரத்தில் அப்படியே ஆனந்தமாக இருக்கும். பாப்பா பிறந்துச்சா குண்டி கழுவவே நேரம் இருக்காதுடியே. அது பார்த்துக்கலாம். டிஎன் சொனாத்தன் வருவார், வந்து -2 பேர் பாயசம் போடுறதுக்கு இருப்பானுங்க. வைப்ரோ பிஜிஎம்மில் ஒரு டீம் தான் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க இப்போ, லைக் மலேசியா ரெப்ரசென்ட் 2 டீம்ஸ். நான் அப்படி கிடையாது, 2 டீமும் அவங்க குவாலிஃபையர் சொல்லிடுவாங்க. குவாலிஃபையர் ஈஸ்ட் ஜோன் வெஸ்ட் ஜோன்னுட்டு. மலேசியாவில் எங்கிட்ட வரும் ஈஸ்டா வெஸ்டாயா, ஈஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஈஸ்ட் ஜோனில் விளாட்னாங்க 2 டீமு, அதில் குவாலிஃபயர்ஸில் டாப் 6 வந்தால் தான் அவங்க உள்ளே போக முடியும். இது வேறு அப்பப்போ மறந்து போயிடுது. ஈஸ்ட்டில் 6 வெஸ்ட்டில் 9 இல்லை இங்கிட்டு 9 இங்கிட்டு 6 தெரில. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஈஸ்ட்டு 6 டீம்ஸு. சவுத்துலாம் கிடையாது, ஈஸ்ட் ஜோன் வெஸ்ட் ஜோன் தான். If Exo qualify PNC, how can they perform? Any guess? They will perform good. But what Exo qualifier? Wait for the first 3 matches tomorrow. கடவுளே ப்ளீஸ் கொஞ்சம் கருணை எங்கள் டீமுக்கு அப்படியே காமிச்சு ஜோனுக்குள்ளே அப்படியே விட்டு 6வது ஜோன் மட்டும் எங்களுக்கு கொடுத்தேன்னு வையேன், டாப் 5 கன்ஃபார்ம். 7வது 8வது ஜோன் எங்கள் பக்கத்தில் யாரும் இல்லாமல் அப்படியே வந்தாலும் அவன் வந்து எங்கள் கிட்ட கண்ணு மூலியமாகவும் நேடு மூலியமாகவும் பொட்டி ஆகி எங்களுக்கு டின்னரை கொடுப்பாயா. ஈஸ்டர் வெஸ்ட், ஆதி ஈஸ்ட் வெஸ்ட். ஒரு பூமர் கண்டுபிடிச்சிட்டேன் பாரு, கரெக்டா? SG comeback last 2 matches made them contenders for #1. True. 2 back-to-back dinners-ஆ 2 டின்னர் போட்டாங்க. மேபி அடுத்த முறை நமக்கும் பிஎம்பிஎல் மாதிரி குவாலிஃபை வச்சு 2 டீம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. பிஎம்பிஎல் மாதிரிலாம் வச்சா நம்மளதெல்லாம் 6-7 டீம் உள்ளே போவாங்க ப்ரோ. 5 டீம் ஓஹெச் எதனா பட்டன் போட்டு டாப் 3 டீம்ஸை இயர்லியாக அடித்தா போதும். வாங்க எஃப்டி டுமாரோ 6 டின்னர் அடித்தா ஹவுஸ் ரியாக்ஷனா? சத்தியமாக சொல்கிறேன், நான் லைவ் ஆரம்பிக்கும் போது அந்த மூளை இருக்குல்ல செவுரு, இந்த பெட்டை நவுத்திட்டு தலைகீழ நின்றுங்கிறேன். தலைகீழ நின்று எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போடுறேன் அப்படி, ஓகேவா? ஜானி சின்ஸ் ஹாய் ப்ரோ. ஹெச்எஸ் கான்ட்ராக்ட் ப்ரோ, அதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஷியல் ப்ரோ, பெருசாலாம் எதுவும். எப்போ பட்டன் போடணுமோ அப்போ போட மாட்டாங்க. வாங்க ஆலன் மேண்டி, கோ அவுட் ஆஃப் தி சேட், போயிட்டு தூங்கு, ரெஸ்ட் எடு. மேட்ச் இன்னைக்கு என்ன மிஸ்டேக் பண்ணணும்னு யோசி. டிஎன் சொன்னா தான் சார் ராஜன் ப்ரோ ஃபைட்டு முடிக்கணும்னா நான் தான் முடிச்சு வைக்கணும், வாய்ப்பே இல்லை, அவங்களாம் முடிச்சிக்க. உங்கள் 5 ஃபேவரட் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் யார் வதி? ஃபேவரட் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ்னா ஒருத்தன் இருக்கிறான்டா, டேய் திருட்டு பயலே டிராகன், என்னடா பண்ணுற? டே டிராகன் டிஸ்கார்டு வா, சும்மா தான் பேசுறதுக்கு தான். டிஸ்கார்டு ஓடியா ஃபீல் பண்ணுவான். தெரியாமல் கமெண்ட் பண்ணிட்டோமோ,
கூப்பிட்டு போட்டாங்க அப்படின்ட்டு. டிஸ்கார்டு நான் டிஸ்கார்டு வந்துட்டேன் பார். இங்கடா லைவ் சாட்டு. ஓகே. ஓடியா. டீம் எக்ஸோ ஏதாச்சும் கான்ட்ராக்டில் இருக்காங்களா ப்ரோ? டீம் எக்ஸோலாம் வெறியான கான்ட்ராக்டில் இருப்பாங்க. There are some leaks like for sure we are going to pick Hyderabad Hydrasla most probably this month end or next month. We will be revealing our free fire. என்னடா தூங்கலையா? மேட்ச் எல்லாம் பாத்தியா? எப்படி ஆடுறான் பாத்தியா மேண்டி பாட்டு மாதிரி? என்ன பண்றது? உனக்கு எப்படி இந்த 16ல எந்த டீம் நல்லா விளையாடுறாங்க? எங்க பார்த்தாலும் இருக்கிறாங்கல்ல ஜோனுக்குள்ளார. ஃப்ரீ ஃபயர்னு நிப்பாட்டிட்டேன் ஒரே நிமிஷம். ஸோ ஃபார் ஃப்ரீ ஃபயர் மோஸ்ட்லி ஐ மைட் பி இன்சார்ஜ்னா என்ன தம்பி வேலை செய்கிறியா, ஒழுங்காக பண்ணுறியா, இதை பண்ணுறியான்றது இது. ஸோ அது ஒன்று. அண்ட் அகாடமி டீம் ஃபார் ஹைதராபாத் ஹைட்ராஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அண்ட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 20 கிரியேட்டர்ஸ் எடுக்கலான்ட்டு பிளானில் இருக்கும். அண்டு ஒரு டாப் கிளாஸ் வேலோ டீம் பிக் பண்ண போகிறோம். ஸோ இதுதான். This is what we are going to do. All the teams are bottom of the table are pushing each other and taking fights. This is making the teams at top easier to get points. நல்லது தானே? TSM plus yield consistency bro. பார்த்துக்கலாம். நாளைக்கு 2 டின்னர் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல 2 டின்னர் அடிக்கிறோம்ல. நாளைக்கு யாரு ஏதா என்னைக்குன்னு கேக்குறான் அவன். என்னைக்கு நீ கேக்குறியா? நாளைக்கு ஒரே எப்படியாவது அவன் மட்டும் நீ நாளைக்கு கட்டி காப்பாத்திட்டே வை. பார்த்த விழி பார்த்த இல்லன்னா வந்து உள்ள அழகரா வெளியே சிரிக்கிறேன் தான். என்னடா மேண்டி ப்ரோடைய பழைய ட்ரெஸ்ஸா? என்ன அது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸா? ஒயிட் போட்டா எந்த ஊர்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவன் கண்டுபிடிச்சிருவாங்க அவனை. வாதியார் டுமாரோ நம்ம #1 வர எவ்வளோ சான்ஸ் இருக்கு? பிஜே செமிஃபைனல் செகண்ட் ஆர் தேர்ட் டே #2 #3 #1 #2 அந்த மாதிரி ஒரு விஷயம் நாளைக்கு நடந்துச்சுன்னா வாதினா ரேவன் eSports 2.1 சப்ல இருந்து சேனல்ல இருக்கேன் வாதி. அந்த டைம்ல சென்னையில ஒரு டோர்னமெண்ட்ல தோத்துட்டு ஒரு vlog பண்ண பாரு. தோத்தும் தட்ஸ் a spirit. அட பாவி #2ல முடிச்சோம்டா அது ஃபீனிக்ஸ்ல. டுமாரோ will be aggressive mode except top 5 teams. கண்டிப்பா அப்புறம் நான்லாம் கோயில் போலாம் தயவு செஞ்சு. என்னன்னா உங்களுக்கு யார் யார் கடவுள்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் வேண்டிக்கோங்கடா. நாளைக்கு நம்ம நல்லா ஒரே ஒரு நாள் நல்லா பண்ணிட்டா போதும்டா. அது ஏன் ஃப்ரீ ஃபயர் லைன் அப்லாம் விட்டுட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. அண்ட் ஹைதராபாத் ஹைட்ராஸ்க்கு ஃப்ரீ ஃபயர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நம்பர் 1 ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் வச்சு தான் நாங்கள் பில்ட் பண்ண போகிறோம். ஸோ யார் அந்த டேலண்ட்டுக்கான ஹண்ட். ஸோ ஆல் தி ஃப்ரீ ஃபயர் eSports பிளேயர் இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு யாராச்சும் ரீச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சம் ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனிபடி இஸ் தேர். ஸோ ஜஸ்ட் ஃபார் த நோட்டீஸ் ஆஃப் யூ guys. ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் த பெஸ்ட் 5 players ஃபார் ஃப்ரீ ஃபயர்
ஓகேங்களா? டிஎன்ல இருக்கக்கூடிய டாப் பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து பிக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ that will be done by next month. இப்போ தமிழஞ்சே கூப்பிடுங்களா? அவர் இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் விளாட்ருக்கா? டே அவர் விளாட்றது பிசி கேம். கடைசி மேட்ச் சொன்னா பாத்தியா இல்லையா? எல்லாமே அப்படிதான் இருக்கு. லைவ் பாக்குற ஒரு இறங்கல் பேச்சு ஓகேங்களா? யாஸ்மி அந்த உடனே மிடில்ல கார்டன் ஓகேங்களா? அப்படியே தூக்கி அப்படியே இவங்களுக்கு போட்டாங்க லெஃப்ட்ல. இவங்க எப்படின்னே தெரியல. நான் என்ன நினைச்சேன், யாஸ்மி அப்படியே உள்ள வரும்னு நினைச்சேன். அப்படியே தூக்கி போட்டாங்க. சொல்றது எதுவும் இல்லை. Bromanti's improvement over the years was off the charts, but அவர் கொஞ்சம் அவசரப்படுறாரு. This is my POV. அவசரப்படுறானா? நானும் நோட் பண்ணேன். லைவ் முடிஞ்சா பாரு, 12 ஆயிடுச்சு. 100 ஆகுனா என்ன மாதிரி ஓடிட்டு தான் இருக்கா? 100 ஆகுனா எக்ஸாவுக்கு டார்கெட் இருக்குமா? நாளைக்கு எக்ஸோக்கு டார்கெட் இருக்கோ இல்லையோ, காடலு எக்ஸோ டிஎஸ் 3 டீமை நோண்டுவானுங்க, கன்ஃபார்ம் நோண்டுவானுங்க. ஏன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிள். இப்போ டிஎஸ் அவனுடைய ட்ராப்லாம் ரொம்ப ப்ரெடிக்டபிள். இப்போ எக்ஸோது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிளஸ்டரு. அவனுங்க ட்ராப்பில் இறங்கினாலும் அடிச்சுடுவானுங்க. ஒரு மில்டால் அவனுங்க ரொம்ப மாஸ்டர்டாக இருக்கணும் அங்கே உள்ளார. ஒன்று ரொட்டேஷனில் ஃபைட் எங்கேயாவது பார்ப்பாங்க, எக்ஸோ எங்கே ஃபைட் எடுக்கிறாங்க, குத்தி அடிடா அப்படின்ட்டு அந்த மாதிரி வேணால் பண்ணாலும் பண்ணுவாங்களே ஒழிய ட்ராப்பில் இறங்கின டாப் இதெல்லாம் இருக்கு. லைவ் முடியலடாக்கண்ணா. வேர் இஸ் ஐஃப்ளிக்ஸ்? ஹி இஸ் டவுன் ஸ்டேர்ஸ். சம்டைம் லேட்டர் ஹி வில் கம். டிஎஃப்சி ப்ரோ ஹாய் ப்ரோ. அசார் எக்ஸடஸ் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்படுங்க வாரி பசங்க கான்ஃபிடென்ட்டை குறைச்சி. நானா ப்ரோ நாளைக்கு இருக்கு, நாளைக்கு டின்னர் இருக்கு. அப்போ நாளைக்கு ஃபன் இருக்கா இல்லையா? 1 hour லைவ் கன்ஃபார்ம் நாளைக்கு வருவேன்ப்பா. மேக்ஸிமம் 1 hourக்குள்ள. சொல்லு. 90 பீஸ் முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு 90 பீஸ்க்கு. ஏன்? ஆமா, என்ன இதுன்னு தெரியல. வெறியா ஃப்ரேம்லாம் பாருங்க ஆன் பண்ணவே லாகா? ஆமா, அப்டேட்ல இது ஆயிடுச்சு. பிஎம்ஜிஸ் எல்லாம் ஆமாம் 4 பேர் 4 இடத்துல இருப்பாங்க. அப்படியே டிக் 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 டிக்னு வருவீங்க. லைவ் முடிஞ்சிச்சு இங்கிலீஷில் பார்த்தேன். இன்னும் எவ்வளோ நாள்? சரி டிராகனே, நாளைக்கு என்ன பண்ணுற? சவசாதி வேலைக்கு சொல்ல. காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் அம்மாவை கூட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு ஹைதராபாத் ஹைட்ராஸ்ன்ற பேரில் ஒரு அர்ச்சனையை போட்டுட்டு 2 தேங்காய் உடைச்சிட்டு அவ்வளோதான். நாளைக்கு மட்டும் அதை பண்ணிவிடு, ஓகேவா? அப்புறம் என்ன? நான் அப்ப நீயே பாட் ஆயிட்டனா? அப்ப நான்லாம் பாத்துக்க. ஓ நாளைக்கு லாக்டவுனா டிராகன்? நாளைக்கு லாக்டவுன்டா. அப்ப வீட்லயே என்ன பண்ணு? டேய் நீ என்ன பண்ணு, நாளைக்கு உங்க அம்மா உனக்கு ஒரு நெத்தியில ஒரு பட்டை, கழுத்துல ஒரு குங்குமம் ஓட்டுட்டு சட்டை போடாம இப்படி சைடு வாக்குல துணியை போட்டுக்கிட்டு நீ உக்காந்துரு. உங்க அம்மா அப்படியே வந்து பூஜை பண்ணிட்டு நீ ஒரு ஆசீர்வாதம் போட்டு நாளைக்கு நல்ல டீம் நல்லா பண்ணிடும், ஓகேவா? கோயில் டிராகன் கோயிலை ஒழுங்கா போடுங்க, ஜோன் ஒழுங்கா போட சொல்லுங்க அப்படின்ட்டு பூசாரி கிட்ட சொல்லுவாரா? நாளைக்கு இல்ல, விடுஞ்சிருச்சு இன்னைக்கு. ஓகே, நான் மேட்ச் பார்க்க போறேன், நீ லைவ் சாட்டுக்கு போயிடுறா. குட் நைட். பாய்டா. டேய் அந்த 4 லட்சம் ஞாபகம் இருக்கா? ஆமா. அது எங்கடா வர மாதிரியே தெரியல, கூட கேட்க கூட மாட்டாங்களேடா. அது எப்படி Bgis முடிஞ்சு அந்த 1 கோடியில இருந்து எல்லாருக்கும் நம்மளுக்கு Bgis அதுக்கு என்னடா சம்பந்தம்? அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் 4 லட்சமே. 4 லட்சத்துல 30% டாக்ஸ், அது 2,80,000 தான் வரும்.
சரி ஓகே சரிடா பாய்டா பை. குட் நைட் கைஸ் லெட்ஸ் கோ ஃபார் 3k லைக்ஸ் கைஸ் நண்பர்களே லெட்ஸ் கோ ஃபார் 3k லைக்ஸ் லெட்ஸ் கிவ் சான்ஸ் டு லெட்ஸ் டைம் டு ரீப்ளேஸ் கேரி அண்ட் கிவ் சான்ஸ் டு ஈவிலா சான்ஸே கிடையாதுப்பா நீங்கள் சும்மா நீங்கள் ஸ்ட்ரைக்கரோ இல்லைன்னா மேண்டியை கூட மாற்றலாம் ஏன்னா 2 பேர் வந்து ஃப்ரீ பிளேயர் கேரி வந்து எங்களுடைய ஒரு செகண்டரி ஐஜிஎல் மாதிரி அங்கே நிறைய டிசிஷன்ஸ்லாம் 5 டைம்ஸ்லாம் அவனுடைய கால்ஸ்லாம் நிறைய இது இருக்குது ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது இங்கே இருந்து பார்க்கறதுக்கும் நீங்கள் வந்து கிளாசிக்கில் 4 பேருன்ற மாதிரிலாம் நினைக்காங்க வினர்லாஸ் யூ ஹேவ் சப்போஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் 100 rupees per chat ப்ரோ டியூரிங் ஸ்கூல் டேஸ் பரீட்சைக்கு நாளைக்கு படிக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு படிக்கலாம் அட் லாஸ்ட் சாமி எப்படியாச்சும் பாஸ் பண்ணிட்டு இன்னும் 4 lakhs வரல வாதி நீங்கள் கேட்கல நான் கேட்டேன் ப்ரோ வி வில் பி ஆஸ்கிங் சூன் ப்ரோ அப்படின்னாங்க அவ்வளோதான் எவ்வளோ சேர்ந்து விட்டுறலாம் மாட்டாங்க எவ்வளோ சேர்ந்து அவை காடல் கோயிங் டவுன் ஆன் தி டேபிள் வாட் மிஸ்டேக் தே டு ப்ரோ மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ பார்த்துக்கலாம் கம்பேக் நாளைக்கு இருக்கு जी बूम्बा झंडा के मुंडा भंडा के मुंडा गाडल के झंडा 200% ஸ்பார் பொழைச்சி போ ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணுறேன் ஸ்பார் எங்கள் லைனில் மட்டும் வந்துடாத அப்படிக்கா எங்கனையோ ஓடிடு எப்போ பார் குறுக்கால் எங்கள் வழியிலேயே வரான் இந்த எக்ஸ்பார் பயவில் ப்ரோ நம்ம பசங்க ட்ரைனிங் ரூம்ஸ் எவ்வளோ நேரம் ஆடும் ஒரு 1 to 2 hours டீம் எடுப்பீங்களா ஹெச்எஸ்க்கு போக்கிமேன் யுனைட்லாம் வந்து இப்போதைக்கு பிளான் இல்லைப்பா ஏதோ ராக்கெட் லீக் அப்படி இப்படின்னு ஓனர் பேசின்னு இருந்தார் ஓகே டைம் டு சி சம் ஃபேண்டாஸ்டிக் ஹைலைட்ஸ் ஒரு ஷார்ட் ஸ்ட்ரீமாக தான் இருக்கும் तरीके से तैयार लेकिन बैकअप आया जरूर keep kind of a it short by the stream. end of it you might surpass the 160 IQ mark and day speaking ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச்லாம் யாஸ்னியா சென்டரு நான்லாம் யோசிச்சேன் லைக் நான் ஆக்சுவலாக தூங்கி ஏந்து மேட்சை பார்த்தேன் ரிசல்ட்டை பார்த்துட்டு சரி ஜோன் இங்கிட்ட எங்கேயா போட்டிருக்கோம் இழுத்துருக்கோம் மேலே அப்படின்னு நான் நினச்சேன் எங்கேருந்து எங்கே off slightly different ஜோன் வந்து played a vital role today guys zone played a vital role today games. I think Godlike are also going to be in a similar spot because usually they're the ones running around shooting everyone at the head. RG கிளம்பறாங்க HH அவங்க கிளம்ப ஆரம்பிக்கறாங்க I don't think they really want to give it up just for a couple of extra finishes. they're not really going to give up all that real estate, but what they are going to do is make sure no one காடெல்லாம் நினைச்சிருப்பாங்க மச்சான் சென்டர் ஜோன்டா ஆடமோதான் அப்படியே புர்ரா பெஸ்ட் லீட் எது அப்படினு because have a look at how Zone. they are split up. Hi bro. Hello. Hello. Is going to be on the western front just a wee அப்படியே bit நிச்சு to the பாருங்க north, making sure nobody comes along that bridge. Phone எடுத்து வச்சிக்கிறேன் கையில Clutchguard and Jonathan are going to be the south side overlooking all those plains, all those fields out there, and you know, we do have some compounds scattered around to the south. Sooner or later they just might be occupied, but for now, Godlike, let me tell you one thing, I think they're going to be ready for some aggression. I think what they're going to do is they are going to thrive under pressure once more. What they want is to make sure that, you know, the enemy comes towards them, and if the enemy comes towards them, all they have to do is make sure they have clear lines of sight and well let loose ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு Oh yeah, and Team X Spark, I mean, given the fact that the flight path did favor them a little bit, they should be able to, you know, rotate in early. Maybe why Godel is test the sign of joking God, with like if they are this feeling such a little tough bit gun brave power today, they can't survive if they this have zone put even their though war it face seems on, as I do see a very interesting தெரியல count on that little எனக்கு card சத்தியமா there, but, தெரியல நான் இன்னைக்கு yeah, in the எதுவுமே meantime, பேச Team X விரும்பல Spark are going to play this slow. They there are will times lose all the compounds in the time sight you can first. Make sure they get themselves the first aid kit, because boy, they can come in handy if yesterday's match was any proof. I mean, yesterday's match, again, you know, late bloomers, as I like calling them, and they did kind of, you know, shine bright towards the end. Before now, they do have a position, but again, it's அலா not ஒரு மாதிரி always the மத்து case. போய் கிடக்கு சுடு தண்ணி And, எடுத்து you know, குடிச்சிட்டேன் ப்ரோ speaking தெரியாம of Team X Spark, they did லாஸ்ட் seem to have மேட்சோட that ஸ்டார்டிங் spark towards ஸ்பீரோ the end. மிலிட்டரி However, ஜோன்னு கேட்டா அதே மாதிரியே இப்படி வந்துருச்சு The center is body empty, so drains to the Hydra. take any chances just அப்பயுமே வந்து லைக் ஜோனு ரொசாக்கு அந்த 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 தண்ணி எப்பயுமே வந்து இந்த இந்த இடம் தான் யோசிச்சேன் நான் எங்கிட்ட கிடையாது you're வரும் going to make அப்படின்ட்டு sure you're taking. Now, TF might actually, Hill are going to make sure using the demigod
comes their way, but looks like action is going to break out, and TSM, in fact, are going to be challenging the demigods themselves, as Jonathan is going to be brought down. And in fact, what happened was Godlike, they left the city, they moved towards the position. There you have it. That is where they were caught off guard. Shadow. Like the stream, 3K கூட போல பாருங்க. Because his position has been given away, but keep an eye out on Ninja Jot on the side and Blaze. Now, they are at a distance, right? But again, they have those clear lines of sight, and that is what is needed if you have that sharpshooter accuracy. And speaking of that, looks like Godlike have the same. Yeah, Godlike are trying to return fire over here, but all this positioning from TSM is mainly to protect Shadow, to make sure they're not able to cross the bridge, take him out. And now with Shadow out of the picture, not only are Godlike going to go back and look for a different route towards the circle, they've also prevented Shadow from losing his life. So TSM, they walk away with a little bit of damage done, they force out a couple of resources, but more importantly, they get themselves a lot of information that Godlike is going to be going the longer way around. They could be, and ஆனா இந்த மேட்ச்ல ஜோன் வெச்சு செஞ்சிச்சுல உங்களை எல்லாரையுமே வெச்சு செஞ்சிருச்சு மேட்ச் எல்லா மேட்சும் ஜோன். We did see TX go up against 7C, but let me remind you once Tamini again, ukkaaru. that is where 7C Esports thrive. That is their location, and we did see the demigods, in fact, go up against them yesterday as well. And boy, Due to looks the like device, the gods have fallen over there. But for now, speaking of the gods, Z-God is going to be in a good position, and of course, if you know your terrain, this is just south of that fjord over there, just north of your side. And well, from here, they can have a good 360 vigil on everything and anything around them, which of course is something that you கண்டிப்பா need to have targets all எல்லாம் that நாளைக்கு information. இருக்கும். And speaking of information, சோ நம்ம வந்து well, they do have the இதெல்லாம் போய் எடுத்தியாடா நீ? இதெல்லாம் எடுத்தியா மேல அந்த இது? இல்ல இல்ல இங்க எவருமே தெரிய மாட்டான். நான் வந்து எடுக்கலாம்னு பாப்போம். ஒருத்த மட்டும் சொல்றான். இப்படி வந்து இப்படி compound for themselves. Now, the only issue is, it is pretty much in like a value sports. Well, they do have. ஓ இப்போ ஆர்ஜி வந்து ஓ இந்த இடத்துல இப்படி வந்துட்டு இப்படி போவியா? இப்படி வந்து இப்படி காம்பவுண்ட் ஒட்டியே பேர சொல்ல மாட்டாங்க. ஓ ஆமா காம்பவுண்ட் ஒட்டி தள்ளி போனதா ஒட்டியே அப்படியே ஒரு சுத்தி அப்படியே ஒரு ஃபன் எதுமே தெரியல ப்ரோ. திடீர்னு பாக்குறேன் உள்ள சுட்டு கேக்குது. பார்த்தா ஒருத்தன் அடிச்சா மூணு பேர் சுடுறான். அவன சுட்டு காமிக்கிறாங்க. இதோ பாரு எங்க ஒரு கார் மேக்ஸிக்கு ஒரு கார் வச்சிருக்கான். இவங்க ஒரு கார் வச்சிருக்காங்க. Have the compound for themselves. Now the only issue is, it is pretty much in like a valley of death situation, right? You have high grounds on both ends, and Hyderabad Hydras already have one of them secure. If X-Park fight comes on the other side, fight வந்து unexpected zone கிளம்பறப்ப டப்புன்னு வந்தாச்சு. Both ends, and it could be catastrophic. Well, reckoning Esports' experience on Miramar is going to be put to the test here, because this is late. He's to the left hand, he's shifting. They're trying to make sure he gets himself. Just Naya Poliana, and looks like the circle might just follow them as well, because I'm telling you, I believe they were holding back yesterday. In fact, I'm going to say words like, I believe they threw a few of their games yesterday just to give you a few goals. They did have a skirmish, they backed off, they want to bait them. They're like, you know what, we're going to be moving back over here. Yes, you did get a knock over here. Why don't you come and finish us? However, looks like the circle has different ideas, because we do have a western shift. அப்புறம் ஏன் தலைவன் கேரி மேல போனா? TSM could be நீ in a தான் போ good சொன்னியா? position to gatekeep them. Have a look at all the migration. நீ சொல்லியா? Everyone is pretty much in their vehicles, except maybe OH on the western front. Yeah, X-Park might just be kicking themselves right now, because they made the decision of rotating out of Water City when Rozok is still in that circle. And once again, that could have been pivotal for OR Esports, though. Well, they eye up the Hyderabad Hydras, they take out Carry, and make sure that the Hyderabad Hydras are one man down over here, as they're gonna force Ace Black to go towards his teammates. And I think they now know that there could be someone in that gas station. I think he might just have got a little. Esports do have a finish for themselves, and the thing is, everyone is going to be heading in the same position as well, and they have to be careful, because the moment they fire shots, the moment there's some commotion, there you have it. In fact, Wexy is going to go in. He does not care. He's like, you know what, I'm going to get a bit too impatient. He does have the scar rail. He almost gets a knock on Ace Black. However, a grenade is going to make sure that two of them go down. Oh my goodness. OR Esports in a world of trouble now. Evo, can he do it over here? Because he has to go up against Striker. Striker is now the last man standing, along with his teammate, the captain himself, the IGL Ace Black, who is going to make sure he picks up one of his members. Now, Jelly, the IGL from the other side, is coming in. In fact, he might just go outside the gas station. From the other side, there you have it. His position should be given away now. He does have to work it out. He's going to throw some grenades. He is going to throw a Molotov. But the thing is, he could burn his own teammates, and that's a good decision over there. He realized, you know what, I am not winning this fight just yet. Mandy Mandy brings his own teammate down. Wait a second, that could be catastrophic. However, Jelly, I don't believe he has an idea that that just happened. Yeah, I don't think Jelly's going to know about that, but in the meantime, TSM have heard all the commotion, and they're about to peek out and see what's going on.
as the Hydras will finish off the final few stragglers that were still alive from OR Esports. And now, with 3 members still in the game, they have a very good shot of maybe getting some more points. Elsewhere, Tactical Esports taking out the members of EXO. This could be big. However, for now, we will turn our attention towards TSM instead, who are also eyeing up the Hydras. They are going to be eyeing up the Hydras, but again, Tactical Esports, they have been doing இதெல்லாம் something. டார்கெட் இல்லை, அது தெரியும் ப்ரோ. லைக் ஒரு ஆளை தூக்கியாச்சு, அங்கே வந்து ஹைதராபாத் ஹைட்ரஸ் தான் இருக்காங்க. அது ஈஸியாக ஹோல்டு பண்ண அந்த மேண்டி நேடு தான் டிஃப்ரெண்ட் ஷேட் பண்ணது அந்த இடத்துல. மேண்டி அங்கே 2 நேடு ஆக்கலன்னா நம்ம isn't everything. You got to go in for those finishes as well. And speaking of finishes, well, they do have one for themselves just now. Now, Punk, they have lost that mini. Another fight is going to break out. That to come on. And well, Enigma the RG fight elsewhere looks like another fight off Enigma game. The prize for against the side of 7 Seas, and on the other side EXO is நீங்க watching இத over தானடா them. So பிடிப்பீங்க. anyway, this fight goes EXO going to try to come and capitalize, but 7 Seas in the meantime, of only one player standing, is he going to be taken out of Aladdin all by himself while Dark circles around, Fearless on top, guarding his teammate, but Aladdin will win the first duel. He will take down Dark. He has got himself the UMP and he'll get his teammate back up on his feet. Wait, what? Where is his teammate? But here's the thing, the Prince of Darkness is going to be coming in as well. Have a look at that. The buggy moves in, and now U-Dog could be in a bit of trouble. However, U-Dog is going to be coming in from the other side as well. There you have it. He jumps, throws the grenade. That grenade almost got the better of Aladdin, but he goes out. He fires a few shots as well. Along with his friend Prince, he's going to make sure that U-Dog do bite the dust as well. Dave is going to make sure that Spray Guard is out. Now, Dave is the last man standing upstairs on that Wizard Tower with no teammates around. And Prince might just go in for that revive. Of course, this is when U-Dog can jump down. U-Dog might just let loose with that AK. Here's some Ratatatatars over here, and let's see if My God, oh these my cars. goodness, so many vehicles over here. One grenade, we can have some massive explosions breaking out. But for now, Prince, he knows what he has to do. The grenade has been slung in. That could be problematic because his teammates could be taken out. Oh, he takes him out! Before his teammates could be taken out, they from U-Dog India just wiped out and snuffed the lives of 7C Esports. My God, but that was a very costly fight coming in for U-Dog. They have a lot of vehicles now to pick and choose from to rotate out, so maybe there's a silver lining there, but I'm not too sure how bright that is. Elsewhere on the map, it looks like our Esports decided went boom, and with that, be Jelly for Spark, the team that I do believe every this battle, or are they going to fall? Actually, you got the Hydras from another. Looks like Erangel just isn't their map. Sam Ninja making sure his team at least as Austin Bart was the last man to go down for the web. It's a battle. டைரக்டா செகண்ட் மேட்ச் பேசுறேன். Time I'm in first 2-3 games, but boy oh boy, about Longest on the top. are at number 5 if I'm not wrong, so it's so obvious. Rex in the distance, gonna be a couple of bullets from Aladdin. Key to sort of respect the ஜோன் எங்க போட்டுருக்கு? எங்க இறங்குனீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்? எங்க இறங்குனீங்க? ஓ, இப்படி ரொட்டேஷன் போட்டுருக்கீங்க? லெஃப்ட்டுக்கா சத்தியான்ட்டீங்க. Don't care where they are right now. It's not in a very good spot. They sort of center. U-Dog one false step and they கேரி ஸ்ட்ரைக்கர் like a house of cards, I like to say. And Marvin Tiger! once again gonna take it upon himself to உனக்கு go அப்புறம் forward carry and பண்ணீங்க. scout out all the members from the opponent team from EXO. Oh boy, that airdrop is holding an MK14 in there, and I'm quite sure a lot of teams would like to get their hands on even a medkit to work with. No Desert Ghillie suit this time around, but still having a medkit is very, very useful in these situations. First aid kits are a little bit quicker, but that extra dose of life might just end up saving you in the long run. And now, if you can see the zone, I would like to point out a few things there. I mean, the zone is in the favor of OR once again. Actually, it was the same kind of situation where OR they managed to get the zone. So the came in, they are in the center once again, but all the other teams they have to enter the zone. U-Dog India, I mean, Fearless, he's a fearless player. I mean, he plays really well. Meanwhile, RE Jadu getting the better of Clutch got there. Now it is so important for RE Sports to be aggressive, have the momentum. Meanwhile, Reckoning Abrar getting a knock on Tactical player, but Tactical, they're fighting the fight on 2 fronts, it seems. Oh yeah, Tactical are. They've both got to finish each EXO and Tactical, but they've lost a member. And now our esports, they're looking to make sure that Godlike also feel a little bit crippled, as he's got the perfect DMR for the situation. The Mini 14 keeping them at an arm's length. And Jadu,
He's also got a DMR over here from the other side. So Godlike could be in a world of trouble. But X-Pac also seem to be coming in. They want to take this fight by themselves. They don't want to give them any room to work with. And guess what? Well, Neo is going to put Ultron 6 feet under. Clutch God gets the credit for that finish. And there you go. Godlike, they punish and overplay coming in from the side of X-Pac. As X-Pac, they do not consider their position carefully. Overextend and lose one player. Ultron bites the dust and Mon might just be meeting him down and held soon enough. And there you go, kid. Gonna be responsible for getting that finish as he knocked him down. Gadal konjam bayinditaanga. Now down to just 2 members. Gadal konjam bayindha aadranga. In fact, they could be down to 1. Well, it's a great opportunity, right, for all the teams. I mean, Team Exo, they're on top of the table. They have a good buffer, but that buffer won't last forever. You need to make sure you are consistent, but with this only 15 minutes delay, it's going Rama. to be a good opportunity for TSM, OR. Carry and all other Maxine teams come want to back. make a comeback. Nice. Meanwhile, on the other hand, 7C Esports are taking a fight with our Esports, but Scarlet's Gaming, I think it seems like they managed to get a good frag on TSG. Oh yeah, I mean, they've... I'll see this and one more match. Yeah, bro, எல்லா மேட்சுமே ரொட்டேஷன் வைஸ் என்னால் ஃபைன் ப்ரோ. Bro, except match number 3 Miramar na, everything else were done good. You are inside the zone, but little bit of mistakes you did. That is what I'm saying. gotten themselves frag on the members of TSG, but and the mistakes nama pannalana tomorrow I saw it coming on the heavy fire on the side of TSG, and on the other side too there are teams closing in from the back. And Fakar will be lobbing a couple of smokes, make sure his team has a lot of targets will be there tomorrow. Okay, Skylights Gaming instead gonna try and use the distraction to rotate out. Nope, never mind, they considered it for a moment, but instead they're gonna continue. A lot of other things first to match worry la about. car In the parakkuradha meantime, bro அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் Xbox accurate note பண்ணி பார்க்க முடியாது bro. Oh, they're hard. No, you're not. This is not for reckoning. இவங்க யார்ட்ட மாட்டனாங்க? Loading in with their voices out, they will careful scout, he's going to scout them out. Shots in their direction. In fact, Maxi will be knocked down, and Maxi will be responsible for doing that as he jumped out of a burning vehicle. Skills also on his feet, abroad, also super low. This is not what Reckoning Esports are used to. Miramar is supposed to be their home turf, but right now Team X-Pac are going to make it very straight. Look, Reckoning got a beautiful spot in the center of the zone. Now, otherwise they're going to lose players, and they're going to lose that important spot in the center of the zone. Meanwhile, TSM having the fight against Team 7C. We saw that MK, and the MK is in action already. Next scout, and he managed to get another knock there. Oh, my bad. It is Mavi, it seems, with that mini, and if I'm not wrong, 8x with it. Oh yeah, I mean, that is a very, very good skill to have on that DMR. Once again, I mean, Scout got himself the Car 98k, so maybe he can start putting a couple of shots. Leo is also going to be shot at over here as he's going to go forward and save Z-God's life. Jonathan, by that broken house, just want to stay put because he knows if he moves a muscle, he's going to be caught out in the open and shot at from every which angle. And he doesn't want that just yet. Tactical Esports, so they have been eliminated by Hyderabad Tigers. They start a strong clutch. God eats a few shots from Mavi, but Mavi is not going to get that knock. No satisfaction for him just yet. Well, absolutely. I mean, meanwhile, Team X-Pac Scout, he managed to get a really good knock on Noir Esports. And on the other hand, Scarlet's Gaming, they're taking on TSG. Too close to comfort, Floki. I mean, they are getting closer and closer as time passes by. Daddy is the only player I can see that is nearby a couple of Scarlet's members. Meanwhile, Shadow closing in on 7C Prince and Aladdin on that rescue mission. But I don't think they will be able to save their comrade. Oh yeah, well, okay, the MK14 is in action over here. Let's see what Ninja Jod can do with it. He's got all of that great utility to work with. He'll see if he can put it to good use as Aladdin and Prince on the other side of that hill will consider their options. And right now to them it seems that rotating out could be the best choice. But is it going to be, because Ninja Jod does seem to have an angle on them. Prince will somehow still survive his buggy. Okay for now. And they will have the option to rotate out. And TSM, they skipped on a little bit of loot while they came back. Because they're going to quickly get whatever they can get their hands on, take their vehicles, and move out. Because the zone is about to shift with the blue closing in. Well, I love the way Team 7C retreated at that point of time. It was important, it was necessary. Meanwhile, Team TSG now getting sandwiched between two great teams. At one side, they have Hyderabad Hydras to deal with. On the other side, it is going to be Scarlet's Gaming. The Supari gang stuck there, and Nikhil
is going to get knocked by Scarlet Gaming, and in the end, the team SG, only one player still surviving. Oh yeah, Hyderabad Hydra's man TOP has going to be taken down here, but they can get him back up on his feet because they've got the high ground and they've got a couple of smokes. There you go. Daddy will be taken out by the final member, from the final two members on the side of Skylights Gaming. Governor Boy going to be getting the credit for that. Sparty Gang have been eliminated in 15 plays, 0 placement points to work with. Enigma in the meantime just trying to survive the nades being thrown their way by our esports, as it doesn't seem like Enigma are too keen on moving out just yet. They've only got a shack for cover and a buggy to work with, so they need to be very, very careful with how they rotate. But in the meantime, the zone, in case you're wondering, has shifted a bit Soul player on தெரியும் bro. Smack dab center there. It's going to be an airdrop, although back to கார்டனுக்கு டிவைஸ் ப்ராப்ளம் பண்ணாம ரீசனா இருக்கும் ப்ரோ எல்லாருக்குமே அதே டிவைஸ் தான் யூஸ் I பண்றாங்க believe Skylights Gaming and They are I also think not Skylights Gaming used might to not this be long for this device. role. They did a 2-2 split, but now they are back together. They are also pushing in, as you were mentioning. I mean, Scarlet Gaming, they got Santos, they have been in the zone, but it's not going to be easy. Meanwhile, Team Revenant, they're rushing in with beautiful nades coming in from their side. OR Esports on the backward. Vexy with a jump shot coming in from Paradox. Got taken down, and what a beautiful rush coming in from Team Revenant. Oh yeah, Team Revenant go forward. They get all those finish points for themselves. My goodness, so many players being knocked out so quick. Reckoning. OR Esports have also been eliminated. Revenant, get the credit for that. U-Dog will take out the members of Reckoning Esports in the meantime. And now Team X-Spark might come into their crosshairs too, as Godlike are also there on the other side. This is going to be an 8-9 team sandwich over here. A pile-up happening right in the smack dab center of the zone. There you go, Reckoning Esports being taken out, and now Enigma about to join them in the grave, as Eggy, the only member still standing, might be lowered into it soon enough. The Gravekeeper is going to have to take 2, 1 for Rex and 1 for his comrade, as Neo's going to finish him off. But Enigma, they've still got one pony in the race that hasn't been discovered just yet, because Godlike are getting busy with the fight breaking out on the other side. U-Dog and X-Spark both eyeing them up, but Mavi has now been knocked down. And Jonathan looking to return some fire. He will blow up that Jeep and make sure that the rotation is not available for these teams over here. Scout still proning about, still not visible. The cover of the smoke helping him stay hidden, but Fearless will finally spot him out. That is not his teammate, and he will finally clean him up. Scout gets taken out, and U-Dog will be able to take those vehicles and maybe try and move out instead. Elsewhere, TSM 7C down by 7C even though they aren't on the element. ஃபர்ஸ்ட் அவங்க டாமினேட் பண்ணிருந்தாங்க இப்போ பேக்ல அடிச்சு இப்போ வந்து Meanwhile, it seems that they still pack quite a punch. Well, not only two players still surviving, Team 7C, they are getting a lot of points. Meanwhile, Team U-Dog India, if they want to enter the zone, they have to take out Godlike. This fight is going to be incredible, but yes, that was a beautiful nade coming in the side of Jonathan, and right now he is feeling it, rushing in, but a nade nonetheless coming in from Mystic would take Jonathan down. Now Z-God on the rescue mission. Not only that is a rescue mission, he has to take out some players from U-Dog India if he want to save Jonathan. Oh yeah, the smoke being used as cover, as finally Neo will go forward, spot out another member from the side of U-Dog, as U-Dog 2 players on their knees, their hopes and dreams gonna be vanquished here from the side of Godlike. Godlike don't much up for the underdogs. Mystic trying his best to heal his way out of this one, but there's so much he can do. Neo is gonna shoot in the smoke and connect, and with that, Godlike are out in 7th place, as Godlike finally put up a good performance here. Well, absolutely, U-Dog India is out at number 7, and Godlike is still surviving, but they lost Jonathan there, right? Floki, I mean, without Jonathan, now only they have 3 players to work with, but at this point of time only one team got 4 players, and that is going to be the master of Miramar, I have to say, Hyderabad Hydras. How do they do that? Every single time I see them in Miramar, they're racking up points. It's either them or it is Reckoning Esports. It's always one of these 2 teams performing out of their minds on this map. And guess what, Striker? He looted that airdrop. He's got himself that desert ghillie suit to work with, so it's going to be hard to spot him out. And as long as he can hide that muzzle flash too, he is going to be A-okay. But Revenant have split up and are covering a lot of ground, so it's not going to be easy to push in against them. However, with a couple of smokes being dropped, they could close the distance and maybe create some problems for the members of the Revenants. But Revenant instead going to make the wise choice, going to try and rotate out with their vehicles instead and get to a better spot, a spot from where they can try and take the fight against the Hydras. Well, absolutely. I mean, it is okay, striker இப்போ ஒரு knock up, which they have a couple of buggies in their favor, but they have to be careful about so then focus on them. That is going to be the question. And yes, the nades are pouring in at this point of time, but Revenant, they have to worry about 2 teams now. They have to take on Hyderabad Hydras as well as Team Godlike. And looks like the Hyderabad Hydras will be the ones going forward and cleaning up the side of Godlike, as Neo does end up falling here. Striker trying to find him.
with that DMR. Unfortunately, does not see him in the distance. And well, you can see if Godlike can try and trudge forward here, or if they're going to be taken out in 6th place. As Hyderabad Hydras, this is starting to look like their game to lose. They are in the best spot in the circle right now. Revenants are going to be forced to move a little bit once again, and Godlike are out in the open, so there's not much that they can do. Neo slowly but surely bleeding out. You can see he's going to try to make his way across. The Clutch God going to be taking a very big risk trying to revive his teammate. He's still out coach in is the watching open. now. In fact, he's gonna go Move out of that it. right Then to only try I know. and make sure that he stay alive, but that Bro, take F4 that chair and missing come, his bro. shots, man, Back Gio pain being will able to come. connect. And it looks like Godlike still have 2 members in this game, as our esports Skylights Gaming have 1, 7C have 2, and Revenant have 3. Hydras, well, looks like they might have bitten off more. They might have bit off more than they can chew. Z-God will find a pick to start things off. He takes out Top Dog from the side of Revenant, and Hyderabad Hydras, well, you see the capitalize on the situation, or if they're gonna let this moment pass. Well, the problem with Easy God is he got no healings to his name. He got only few bandages and he's using them. But at this point of time, Team Godlike, both of their players are in the center of the zone. Meanwhile, Godlike, Easy God is getting knocked there with a beautiful nade coming in from, I think it was Revenant. Actually, but, this rotation is but not lit, bro. Like coming to the arrows, for arrows to here. Straight you can't come. Still surviving in the center of the zone. I wonder how long Clutch God can survive. Clutch God can survive for as long as he wants, but once again, he's gonna have to be careful with where he positions himself, because that could Seven be C's a from big, these big two factor. players So from if he hashtag gets to 14 they live are or not. I surviving, see a bro. couple of nades being tossed in, not too sure This what guy, connected on. I don't know how SG is Kuting coming. Might have been on the members of 7C, as Skylights Gaming Somraj is looking at them in the distance behind the smoke. They hide, they maintain cover. That smoke is not a wall of concrete. It's not going to prevent the bullets from whizzing past by, and maybe even finding a couple of heads. That nade could be big, Prince. Oh, he's going to get to the buggy in time and still stay alive over here. Somraj going to toss in another nade. He spots on another. He's completely visible from the back, but he will go prone. Not for long though, because Somraj will be able to spot him out and clean him up as That's how Aladdin you gets have taken each out and here. every match. There's a reload coming in, but he will be cleaned up. And now 7C, they have It's all their dreams not resting one on guy, Prince's everyone shoulders. Somraj, focus. the only member of life for Skylights as well. He would like a chicken dinner for them, but it doesn't seem like Skylights Gaming have a lot of room to work with. You know what, Hyderabad Hydras, they still have 4 of their players still surviving. At this point of time, there are 4 teams on this map who got only 1 player surviving. Godlike, Skylights, Team 7C as well, with only 1 player there. And our sports player is doing a heal battle with a nade in his hand. And Team Hyderabad Hydras, again, another Miramar, another chicken dinner coming in from them. Oh yeah, 10 finishes to their name now as they just start to up the stakes. But once again, they have to be careful with how they approach the situation, because they are crossing the road on the other side. And Prince has been spotted. Somrat sees the buggy, is going to hurl a couple of nades in that direction. However, with the blue closing in on him, he's going to be forced to move. My God, Gary comes in from the nade with the nade from the backline. Somrat is also going to be taken out. Godlike and the side of the side of Skylights Gaming have been cleaned up. Only Prince standing from the side of 7C, and they have a very good idea about where he is as well. The Blues going to start closing in. The Hydras, they smell victory and chicken in the 7C is air, from nowhere and they they took will us. find it. They get themselves 14 finishes to work with before they end the game. My again, you know, it is a team game, and See Mantiopi using DMR as an assault rifle as well sometimes. oh yeah, I mean that is கொழுக்குன்னு Matthew இருக்கான். Side, and this is the map where they are breaking out as Skylights Gaming are going to be can't say anything, bro. இவ்வளோ ஜோனுக்காக இப்படி ஸ்பிளிட் எடுத்து பண்ணி on the other end of our எய்தர் ஸ்கூலு position. Now, there is going to be a road right between them. Switch over to EX versus OR now. cluster. It is going to be Jelly going up against 2 members before now. Might just switch. already zone hard shift no hard shift in the yeah, that is how the zone is going, bro. If it is shifting towards one side, it is getting shifted towards one side alone. Not it will not be in the center or going that side, this and all. Here if you see like
we are gonna come back now. Looks like Jelly has the same idea. He is going to be, in fact, hitting him right in this position. Looks like action might just switch over to TX versus OR now. It is going to be Jelly going up against two members, but for now, Jelly does get the better of Marvi over there, while Austin Bardex is going to be shooting at the distance. However, Hyderabad Hydras are a bit too far off. Wait a second, Wexy comes in. We want to switch to the action right went and took that position. Otherwise, he could have gone. now because OR Esports, by the look of things, are ripping TX to shreds. There you have it. Shots are going to be fired. Marvi man squad. Oh, well, he does get the better. No. Now we are going to position, and I believe a member from Team XO is going to be brought down to his knees. But for now, we are. These was good to punish Team OH crazy there. Again, the nade would come in, but they don't have any sort of Same idea for where Crazy is. I love they can't move towards the zone. Which means 7 Bullshit. behind that little cover over there. One good grenade if it. This tactical, they came and holded this position for a long time, bro. That you have to be brave enough, but it's a stunt actually doing this. You can't be surviving a long time. This is just, you know, like they put in a cover. Yeah, they just something. That's it. See, we can't. This is very risky actually. Experience illa bro. But they will be surviving till 6, bro. They also Does get find its kills. mark. It. And someone could be taken down also. IPL, But like, his I know. body is still being visible. No way we It's still can being survive seen, this place. and there you have. Yeah. Like I am damn sure. Like except this match, everything our Team mistake OR. only. This match also. Where you can Oh see my people goodness! number Oh eight. How many nades? my! How All many direction nades shots. are going to throw? It's a nade parade. It's a virtual red zone that Actually, when we are crashing, he actually lowered Sultan, I think, very low HP. That's why on the Mori levels knock item. In the key, see the Bgis are on the ridge only. So instead of that, We should have been inside. inside. எங்க இருந்தும் கீழ இருந்தும் அடி விழும் நம்ம இங்க ஏறி இங்க இருந்து அடிச்சா அவனுக்கு எல்லா நேடும் இங்க போடும் நம்ம இங்க இருந்து அடிக்க முடியும் Easy, you can go inside better. This hut. One option. that got But created that by also Team once OR. again Team OR. SG once Team again they will OR come losing back. lives there. Well, a lot of people did. 11 finishes. They are not down yet. But it looks like caught out there. You have it. Cynthia is going to make him pay, and now is going to have Goliath hath fallen, but it is going to be Sensei from Team EXO that sends him packing in, well, I do believe the 10th position. And again, have a look at that. We had 11 teams just now. It is now reduced to 8 because once the action starts, well, teams start toppling over like dominoes. Zone shiftலாம் பாக்குறப்ப எதுக்கு kill zone எடுக்கணும்னே தெரியல அது. And that was crazy. They பைத்தியக்காரத்தனமா finishes to their name, and the Nate are still. Today XH 55 I have to points. say, this is turning out to be a wonderful wrangle. It is a wonderful round. Win. Then we move in the circle because elsewhere 33 SG kills. are going to come under fire. And speaking of Skylights Gaming, Serious, no? them and then move. They cross this house and kill. Move into the circle because elsewhere SG are Bro, going to come under fire. And speaking now of see Skylights their choke. It's a big At the end, that Death tunnel there, but now too Wexy heavy. folks are going to be coming in on Blaze's position again. Lovely They teamwork only missed on it. display by TSM. Now what's going to happen, ladies and gentlemen, is to me started. He gets another knock. It is now all up to one person from TSM. How the fortunes change, how the tables turn as Blaze is brought down, and now Shadow, he is going to be throwing it. This could be massive. This could be big. However, he holds it a bit too long. His position is given away. Punk is going to go towards him. Punk made a bit of an oopsie. Punk gets taken down. Now it is going to be a one-on-one affair. Sensei up against Shadow. Oh my goodness, this could go either way as Sensei finally hits the ground, and now it's going to be a waiting game. Who is going to come? Oh, that's a fair because Sensei's captain of Team EXO is looking to get the chicken for his team, but what a blunder done by Team EXO. They managed to get points 3 clear players position from Aztecs Team EXO, super. and now this is turning out to be a Oh, I love versus this. 1. Oh, I Shadow love this. versus Sensei. Nade parade is over. 80, It's time 90 to find points. your enemy, and believe me when I say that XP, the one who's going to spot his enemy is going to win. Absolutely, but the thing is, you know, he just let loose a few shots, and wait a second, Fist might just go in. Hey, wait a second, Sensei's head might just be spotted. Shadow, are you looking where I'm looking? Because if you maybe get up just about now, you could do something, but Fist is going to get up. There you go, the position is given away. He has no grenades on him. He's going to wait. He knows where the enemy is, but he's going to wait for them to make a little bit of a mistake. Now, the thing is, Team EXO's
Sensei, he has no idea where Shadow is because they still think he is in that same position. Shadow, do not stand up just yet, buddy. Now, all those tracer bullets are going to give the position away. However, Fierce is doing something amazing. He's going to sneak his way a bit towards the right again, making sure there you have it. Shots have been fired, and well, the position finally given away. And now, of course, if you see a vehicle in pristine condition, you want to make sure it goes boom. But Sensei gets up, he hits the deck. His position has been given away, but again, that little distance is a bit too much to work with. But wait a second, Shadow does get the better of him. Fierce's position has been given away as well. He needs to move. Look at Shadow. Now, he knows it. Fierce is going to get up if that vehicle goes boom. Sparrow, this could be problematic for Shadow. But now the patchup comes in, and looks like Fierce might just go for a little bit of a revive. You know, I have to mention it. This is going to be a 1v4 if he's going to do that. Even though it was a 1v3, he managed to, if he takes Fierce down, that is going to be a 1v4 because he would take Fierce twice. Oh, he's going for it. And he's going for it. He's Shadow going for it. Shadow versus Fierce and Smoke, separating both these players, and I don't know who's going to win. It's all about spotting your enemy ASP. And here you go, team Solo Mid managing to get another winner chicken dinner. The desperation was there, and it happened. Ladies and gentlemen, Actually, patience is the key for Shadow. He waited till like as soon as he got the 2 knock, he went for the dinner. SM getting the job. Kings of Erangel looks like the side of Shadow take a bow. 5 finishes for the gentleman. Well, you know, technically it was a 1v3, but I have to give it to Shadow. I said it is going to be a 1v4 because he took down Fierce twice there. What happened there? It was a 1v100. It was a 1v everything else. It was a 1v, the odds of nature. It was 1 against everything because, again, the way EXO came in, we thought they were going to take it right there and then. We did not expect Shadow to do something. Now, again, you must be wondering, wait a second, why are these guys shouting? In case you missed any of the action, don't worry. I'm not even going to question you about anything this time because, well, we are going to have the highlights pop up. And let me tell you one thing. What? He managed to grab Self. There might just be something wrong with you as there is Overhead. at a bipedal After dog. this, nothing da. Fierce player is just Is he here? to be the savior. They've got all 4 members standing, but this buggy is not the best vehicle to rotate with a Shadow. They are looking to use this In the meantime, with a he can have a better fighting chance. Right, so they know that there's someone around. Godlike. Speaking of income spark, but and 3 send them all. Skylight. Oh, Godal get the RG downhill to bring up the Godlike. And Reckoning Esports can Reckoning come out on top. No, they cannot clutch. Godlike will finally get a few finishes. Bro, young SG dinner Send them all packing. And God down. One step they are coming. Step by step. They came and like will finally get a few finishes to their name. In fact, they spot out Skylights in the distance as well. Z-God is going to be cleaned up. Oh, John. Of clutters out by Team Rec gone. Make sure that gone. Yeah, Team Oldhood Esports, they were taking out Team 7C. Oldhood finally seen to find it yet, and Godlike just as well. Bro, on the map, Hyderabad Hydras you are in the occupying center, bro. Compound sit on top of Minas Del Valle. Every time it will finish their bullshit. We'll have a lot of advantage to work as well, looks like Ace Black is all out, and looks like Sultan, Claus, and Ayush could be the world trouble. Sultan is going to be tossed a little bit, else to do some other action. Wiped out. Manti overextension. Also going to be popped. Either if it is this side, you would have easily gone. Enigma, we cleared it. We can go. Then that time, God will be in the center. If it goes this side also, we can make it like right rotation. Nothing. In fact, and that should give. And we clearly know backside 2-3 teams are there. Make a point there. Team EXO. Look at their position. Beautiful split coming in from their side. But let's focus on the action in front of our screens. Team Enigma on the back for Team Hyderabad Hydras. Oh boy, they do play well on Miramar, and they do focusing on Enigma. Teams, in that region, TSM, just Team like that. Team Enigma, Team Hyderabad Hydras, they need to enter the zone. Bro, is in this comp. They are gone. They are looking to face Team Enigma. It's a Tau. See, he's then with that, pushing in. Let's go. Oh, No clutch.
constructive. Be careful. To anything relating the members of Tactical one by one and Clutch. He can't do anything right now, but looks like we are going to have some respite coming in elsewhere. Tactical maybe wants to move in, but no, Clutch happening. இந்த வீடை பிடிக்க லைக் ரன்னிங் ரேஸ் 3 டீம்ஸ் லெஃப்ட் 2 டீம் ஒன் சைடு அனதர் டீம் we came all the way to took this beautiful spot and chalo I have another idea zone. Down below now the Revenants, they are finding themselves in quite a predicament, bro. It's actually this house is very good house, bro. After taking this now, if it even goes left side, we can go in the shore side. Okay, we have upper and side. We can play ridges will be there, red dips, everything is there. We can put cover and we can clearly escape from the mountain. They are surrounded by the enemies. Wait a second. Looks like RNT are going to be in a bit of trouble. EXO are going to be shooting. Oh, yes! And wait a second. Not even a single team. That dialogue, man. I don't want a peace. I want problems. கவர் உங்க பக்கத்துலயே தான் வந்து இருக்காங்க யார் TSG. They started The circle, ladies and gentlemen, has shifted down south. Talk about drama, talk about masala. Now the question is, there is going to be a race. Everyone in the map is going to be racing down south. The now Abrar. Oh boy, he is fighting for his life. One good thing, bro. Lot of teams died with us only. EXO came, TSM came, war. He is surrounded by the enemy on both sides. So still Pretty sick. That's God. Man, oh my god, Maxi, if you look to your right, the floor is lava. You do not want to step in that, otherwise you are going to be burned to a crisp. But for now, he does throw a grenade, making sure OR Rexy is going to give Godlike a run for their money. In fact, speaking about running, he put down at the ground. This guy Jonathan, sure U-Dog is going to be at bay, but looks like David's going to come up on him elsewhere. Abrar is going to be finally put down in the ground, while OR Rexy is going to give Godlike a run for their money. In fact, speaking about running, Jonathan is going to be trying to escape. In fact, that buggy is going to be hitting the water with a splash, and well, he is going to have a long swim ahead. For now, speaking of swimming, we do have Team EXO already in the water. We have TSM with a vehicle in the water. Only thing, if you are escaping this side, you are escaped like this. Otherwise, if you are noticeable to this guy ninja na, you are so it is going to help them for now. TSG, however, if they get to the other side unscathed, if they hit Utah Beach on time, it could be problematic for everyone else, because right now everyone has the same idea as Enigma are going to jump in the water as well. This is incredible. This circle is everything I wanted, and here you go. It happened. Meanwhile, Team Xbox still surviving on the edge of that bridge. They are still in the zone so far. I would love to see if the next zone is going to be on the bridge itself. I will say one thing. This is where TX should thrive. They've done these bridges for a long. His days of blazing and glory is going to be over. This kill also stolen. Looks like Blaze. Vexy stole. His days of blazing and glory is from your team. Now, ladies and gentlemen, see, this is not Goa, but yes, it is going to be a beat of very pure will. Your team. Now, ladies and gentlemen, this is not Goa, but yes, it is going to be a beat of very pure will. All these teams are trying to say, what just happened there? A car blast. That was a car blast. Team OR Esports, they just got taken out. They did get taken out. In fact, no, 2 of their members got taken out because 2 of them are still alive in the repair. But again, you know, you want to call it Goa, you want to call it and all these soldiers are going to have to move on and balance themselves. On the other side, wait a second, what's going to happen? Oh my goodness, I saw something interesting over here, Pharaoh. On the other side, wait a second, what's going to happen? Ninja once again making sure that the vehicle is his, and now he's going to try and find Dark. Oh, he sees him under the vehicle, but Dark, sooner or later, buddy, you are going to... And one more thing, we lost Manti, unwanted casualty. Manti's death and all, unwanted casualty. Under the vehicle. We clearly know over the last guy. We should have like pushed and finished them instead of using it. But Doc, sooner or later, buddy, you are going to run out of oxygen. Your lungs are going to start quenching, and well, you are going to have to come up for some breath elsewhere. Speaking of breath, OR Aditya breathes his last, and with that, OR Esports out in the 10th position with 4 finishes for himself. Absolutely amazing. I mean, TSM Ninja, how many times he's going to do that? Ninja's doing, he's in the water and he is still shooting, just like Rex is trying to do that. Rex is trying to do exactly up north. Well, TX might just taking the fight to Skylight Scaling. That is a massive grenade. Has to move. Everybody has to move, and well, Ninja is still not done because he just got the better. Yeah. ஆமா மேஜின் சொல்லிட்டேன். நான் நோட் பண்ணலடா. நான் அதுக்கப்புறம் நான் மேஜின் சொல்லியிருக்க மாட்டாரு.
ஸ்டாப் பண்ணிருப்போம் ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டா ஒரு மாதிரி. நான் டப்புன்னு நான் ஆக்சுவலா மேட்ச் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, பார்த்தா அங்கேயும் நான் ஓஷன் சர்மா அண்ட் நிப்பாட்டிட்டேன். அது நான் சரி என்ன சொல்றது அவங்க of 8. It is going to be Enigma Avi. He is going to be running down the south. Gil might just hear that preemptive strikes are coming in. In fact, இதெல்லாம் வெரியான புஷ். the stop dominance are looking good. In fact, Skylight அவன் உள்ள போயிட்டு அவன் ஸ்பிளிட் இஸ் பிளேயிங் ஸ்பிளிட். they know no one will come here, all outside. It's gaming. They did. He's scouted every place, bro. From the northeast. Renton saw anybody is there. He saw this team came. Could take out Encore. Or are we going to see another Encore faction coming in from Revenants? Because looks like he realized, somebody's already over here, and now he's going to move way. But now the AK is going to be coming off the back of Desync. He is going to aim. He is going to shoot for him. How they got the dinner at the last I have to see. He have an. They might just. There, the moment you saw it to be a 3v4 situation. Oh, again their circle. Music too. The thing, AW, he does play. Means well, Revenants have a 4v2 advantage. With those smokes, but their position for be careful. Barrel out death. Little does you know, Desync has actually moved on a bit further up, and in fact, if they aren't careful, the moment he's going to try and confirm Nicholas' position. As far as Nicholas is concerned, he is not getting up. As far as Chris is concerned, he is not getting up. That means it all comes down to one man from the Sapari gang. Be the case. Enough cojones over here to take on, well, Top Dog looks like it isn't going to be the case. Sparrow, what an amazing game. First of all, let me say. நீர்மூழ்கி கப்பலாக மாறிய எல்டா கேரி போட்டோ போட்டிருக்காங்க, மேக்ஸி போட்டோ போட்டிருக்காங்க. இது சாவரனே தெரியாம செத்துன்னு இருங்க, விழுக்கிற எரி ஒண்ணு. தந்தானே நானே தானே நானும் தானே நானேனோ. I think he is shooting na. Ivan shoot பண்றான் அவனுக்கு. அப்ப கொஞ்சம் அவன் அதுக்கு ஸ்மோக் பண்ண போயா அங்க. ஓஹெச் ஸ்ப்ரே பாருங்க ப்ரோ, லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்டிங். இப்போ அந்த அல்ட்ரா மேல இருக்கு. எந்த இடத்துல? இப்போ அந்த அல்ட்ரா மேல இருக்கு. Sparrow to come back in the studio because starting means when? Starting yes, means that is what time? I think they are surrounding areas and will break out a bit earlier than you. Of course, because it's a kid, and thank you for saying that, but looks like we are going to have action break out a bit earlier than usual, because normally now we do see Hyderabad Hydras drop towards Northern Georgia. We've also seen them drop towards Gatka and the surrounding areas, and well, Carry, unfortunately, you aren't down, and now Dave, is he going to put you full of lead with his M16, or is he going to punch you to your grave? Looks like he's going to get down. That's one. That's a hook over there, and there you have it. A little bit of a jab coming in, and with that, Carry is going to be put 6 feet under, and well, U-Dog making a statement on the key. Down, that's one. Led with his M16, or is he going to punch you to your grave? Looks like he's going to get down. That's one. That's a hook over there, and there you have it. A little bit of a jab coming in, and with that, Carry is going to be put 6 feet under, and well, U-Dog making a statement on the kill feed for all others to see. absolutely brilliant. You know, to be honest, this is the plain path that U-Dog put at this. Old Esports are going to be laying down. Is going to be laying loose on DSG, and on the other side, Old is out. யார் அது சமயம் ஸ்ப்ரே பண்ணாங்க பாவம் நோய்லாம் Akuna DSM is going to be laying loose on DSG and on the other side. புல்லட் அங்க போகுது ஏம் எங்க இருக்கு புல்லட் எங்க போகுது
இவன் தான் ஓகே இவங்கெல்லாம் லெஜிட்டாக இருந்தா ஆக்சுவலி இஃப் சுல்தான் இஸ் லெஜிட்னா ப்ரோ ஃபார் டூயிங் தட் 1v7 in semi-finals I mean Sarji and that and all he deserved a play that I didn't show you na come yesterday night pura fun Goldie Boy and me Bgis sharing some stuffs. After that I showed his father, do check, wait, I'll see. Bro, this is joke. If he is legit, he's just starting Chinese team. Bro, spectate glitch na. Why it is happening for him, them alone, for not others? That is what there is. Hey, now I am not criticizing it, brother. Okay, it's fine. அடுத்தவனுக்கு நடந்தால் நான் கேட்க மாட்டேன், எங்களுக்கு நடந்துச்சு நான் கேட்டேன். எஸ்டர்டே என்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா தட் ரிகார்டிங் தட் கேரி அண்ட் ஸ்ட்ரைக்கர் அவங்க எலிமினேட் பண்ணதெல்லாம் ரொம்ப சஸ்பீஷியஸாக இருந்தது. we don't know, we might be wrong. வாட்டர் கிளிச்சு, இந்த கிளிச்சு, நொச்சு கிளிச்சு, நச்சு கிளிச்சுலாம் எனக்கு தெரியாது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு இஃப் தி வாண்ட் டு கிவ் சம்திங் ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் அஃபிஷியல் சைட்லேருந்து. நாட் ஈவன் சிங்கிள் ரெஸ்பான்ஸ், நத்திங். ஒன் வி செவன் காட்டுங்கம்மா ப்ரோ. என்ன ப்ரோ இருங்க காட்டு பார்க்கலாம். லிங்கை காப்பி பண்ணி என் ஒய்ஃபுக்கு அனுப்பிச்சிட்டு அதை व्हाट्सएप எடுத்து मैं नहीं बोल सकता कि अब लेकिन रेकनिंग उनको पिक करेगी. व्हाट पता है कि सुल्तान के द्वारा नजर आ रहे सुल्तान होगा. हम लोग अगर देख सके तो आप देखिए 3 टीमें बची हैं जहां पर ओल्ड वर्सेस रेकनिंग तो होगा और वहीं पर कहीं ना कहीं पीछे एक्सो के इमॉर्टल बचे नजर आ रहे. सुल्तान 5 फिनिशेस में से 5 फिनिशेस इस प्लेयर के पास है. और प्लेयर्स को भी यहाँ पर स्पॉट किया था बट रेकनिंग के प्लेयर्स दे वांट टू स्टैंड स्ट्रांग. एक और चिकन डिनर की तलाश यहाँ पर रेकनिंग की है. बिल्कुल बड़ा आप इमॉर्टल को देखें, स्क्रिल्स वहां पे खत्म हो गए. सुल्तान के द्वारा पूरी तरीके से फिनिश किए गए. अब 3v1 का सिचुएशन होता हुआ इमॉर्टल वहां पे मौजूद जरूर है. क्या किसी ने देखा? शायद क्रेजी को अंदाजा है कि उस शैक के अंदर कोई तो मौजूद है. आप क्रेजी को अभी भी खुद भी नहीं अंदर है सर्कल के. इमॉर्टल टेक्निक के पास निकाल बेहतरीन होगा क्योंकि 7 लोग जिसमें ये 3v3 काफी बेहतरीन होगा क्योंकि मैक्सी का एक नेट जाएगा. फ्रॉम नाउ you almost eliminate 1 2 3 4 players है. सो क्रेजी को डाउन करेगा. अब सुल्तान आखिरी प्लेयर यहाँ पर बचे हुए, उनकी तरफ से मोनोटो सामने जाएंगे बट मैक्सी को यहाँ पर फाइट लेनी पड़ेगी. यूएमपी इज ब्रोकन 1 बट वे प्लेयर यहाँ पर बचे हुए, उनकी तरफ फ्रेश लेवल टू मंडा से मोनोटो सामने जाएंगे बट मैक्सी को यहाँ पर फाइट लेनी पड़ेगी. यूएमपी इज ब्रोकन बट वे सुल्तान इज ब्रोकन एज वेल विद हिज गेम. काफी बेहतरीन तरीके से यहाँ पर पिक्स निकालते नजर आएंगे. अबरार की बात करें, उनके पास M4, उनके पास यूएमपी बट सुल्तान स्टिल द सेवियर राइट नाउ. बट इमॉर्टल भी पीछे से आ चुके हैं. इमॉर्टल यहाँ पर क्या कर रहे हैं राइट नाउ बट M4 पास यूएमपी बट सुल्तान स्टिल द सेवियर राइट नाउ. बट इमॉर्टल भी पीछे से आ चुके हैं. एक्सो के इमॉर्टल यहाँ पर क्या हेलमेट फर्स्ट टाइम गानी कर रहे हैं? सवाल नहीं, कोई जवाब नहीं क्योंकि सुल्तान उनको पिक करेंगे. क्या सुल्तान पूरा गेम ओल्ड हुड की झोली में लेकर के चले जाएंगे? आप देखिए मिस्टर स्प्रे MK है इनके पास. द डीमन विद 2 फेसेस एक्चुअली सरप्राइजेस द नेम. कोई डैमेज यहाँ पर दिया जाएगा. सुल्तान एक और प्लेयर आउट करते हुए नजर आएंगे. Then they didn't come. They used nade to eliminate this guy. Is the
this man crazy? Is this man a miraculous person? What is he doing right now? आप देखिए एक एक करके पिक्स निकाले, बट सुल्तान अब आगे जाना चाहते हैं, उनको ये फाइट चाहिए, लेकिन रेकने Actually, if he's looks like he's okay, he is legit, like he's next level. If he's legit na வேற level. டெசராக் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களே அப்போனா தே ஹாவ் எவ்ரி பிளேயர் பியூ ரேட் அதெல்லாம் இருக்காது. எங்களுக்கெலாம் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணல. அட்லீஸ்ட் சில்லி பாயிண்ட்லாம் ஃபைன்பா. சி வென் பிளேயர் இஸ் லைக் நம்ம பண்ணுறது ஃபைன், பிளேயர் கமெண்ட் பண்ணது. நான் இது வந்து ஒரு கிரிட்டிசிசமாக தான் நான் வந்து கொடுத்தேன். இதை செக் பண்ணுங்க, எங்களுக்கு சஸ்பீஷியஸாக இருக்குது அவ்வளோதான். அதுக்கு அவங்க கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தால் ஃபைன், யா வில் வி ஆர் ஓகே. இல்லனா லெஜிட்டா இருந்தா ஓகே bro, then he is really good, that's all. Why no one target EXO? Because don't know, maybe tomorrow Sultan is next to Jonathan, maybe. Actually if he is legit na bro, he will be getting a வேற level offer definitely. நீயே வாதி கோச் ஆகக்கூடாது ப்ரோ. கோச்சுன்னு நினச்சாலும் கோச்சு இந்த அனலிஸ்ட்டு இது எல்லாமே வந்து ஜஸ்ட் அ நேம் தான் ப்ரோ. கேம் நாலேஜ் எல்லாருமே எல்லாருக்கிட்டேயும் இருக்கு. வணக்கம் மூர்த்தி. வாடா மூர்த்தி. வணக்கம் ப்ரோ, எல்லாருக்குமே ஹாய். Today EXO got 85 points even though they died in very first. Yeah, I know. First and last match they died early. Guys, can you reach 3.5 Alex? தலைமகனி கலங்காதே. early dead. First match dinner யாருப்பா? ஒரு மேட்ச் தான் அவனுக்கு ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்க முடிஞ்சு சொல்லுங்க பார்க்கலாம். EXO dinner மிராமர் 2 மேட்ச் சீக்கிரம் செய். மிராமர் சீக்கிரம் செத்துட்டேன். ஃபர்ஸ்ட் மிராமர். போங்களா. லாஸ்ட் மேட்ச்சில் ஓஹெச் அடித்தது ஏகேஎம்ல பக்கீராங்க ஸ்ப்ரே, அதையும் செக்லிஸ்ட் ப்ரோ. நம்மளாம் எதுவுமே ப்ரோ, நாங்கள் ஆல்ரெடி வி ஹாவ் கமெண்டட் வாட் வாதி $1 million question. Do we have a chance to get into final? Bro, sorry Dinesh bro, this is 10 paisa question bro. We are already in finals, playing finals. Bgis, come up with the next question bro. Last na mama aya, thank you so much. 100 rupees super chat. சூப்பர் சாட்லாம் போட்டு என்ட்ரி கொடுக்கறதுலாம் தவறு. எப்படி கல்யாண திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு நண்பா? கார்டல் ஸ்கை ஸ்போர்ட்ஸில் 70 பாயிண்ட்ஸ் கம்பேக் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டீம் டாப் 3 in all 6 கேம்ஸ் பண்ண ட்ரை பண்ண. சி ப்ரோ 154 விஆர் இன் #6 பார்த்துக்கலாம், நாளைக்கு இருக்கு ப்ரோ. ஃபஸ்ட்டு மேட்ச் லாஸ்ட் ஜோன் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. அதெல்லாம் மாற்றி ஸ்லாப்பிங் ஒத்து என்ன ப்ரோ? எக்ஸோ ஷானாக் மேட்ச்சில் ஜோன் எஜ்ஜில் தான் ப்ரோ இருந்தாங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஷானாக் மேட்ச் மட்டும் எக்ஸோ ஜோன் எஜ்ஜில் ப்ளே பண்ணாங்க. பட் அவங்க எடுக்கிற ரொட்டேஷன் தான் ப்ரோ வெரி வேர் பீப்புள் ஆர் நாட் கம்மிங். அதுதான் வணக்கம் கோச். கல்யாண வாழ்க்கை மிக அழகாக இருக்குது. உனக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. எப்பா இன்னும் ஒரு 30ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காங்கப்பா. பேபிக்கு 30ஆம் தேதின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாசில் ப்ரே பண்ணிக்கோ. ஐ திங்க் மாஸ்லாம் நாளைக்கு நடக்காது, பட் ப்ரே பண்ணிக்கோ. நாளைக்கு நம்ம டீமுக்கு ஃபைனல் டே, அதுக்கு ஒரு ப்ரேயர்ஸை போட்டுக்கோ நண்பா. PSG டேடிலாம் வெரி வெரி ஃபென்டாஸ்டிக் அசால்ட்டர் ப்ரோ.
Sultan's gunpower maybe suspicious, but what about his movements? It's suspicious. Legit தான் இருப்பான் போல. தெரியலப்பா. 85 points எடுக்க கண்டிப்பா டாப் 3 tomorrow. My prediction 2 dinners அடிக்கும். பாப்போம் bro. Let's not predict anything. See, we have to play how it goes. Tomorrow morning, all floor management players have to take RT-PCR test, and the winning team will be going to PMGC in Dubai. 4 players and management traveling along with players have to take RT-PCR test. நாளைக்கு காலையில் RT-PCR test we have to take. I don't think tomorrow much targeting will be there because the team representing India in international stage because of target a good team misses opportunity. Fans rage on them, which is worse. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர் கண்டிப்பாக எனக்கு மார்ச்சில் டேட்டு நாளைக்கு ஆர்ஜி அண்ட் ஹெச்ஹெச் சுட் பி இன் டாப் 3. அப்போ நீ எல்லா மேட்சும் பார்க்குற ரைட்யா? டெஃபினெட்லி. மார்ச் 3னா மார்ச் ஒரு மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓகே, நான் தான் சீனியரியா ஒரு மாதத்தில் இதில். சாரி வாதி ப்ரோ, நோ சாரி என்னால் ப்ரோ தினேஷ். வை சாரி? டு வி ஹேவ் அ சான்ஸ் டு வின் இன் ஃபைனல்ஸ் ப்ளீஸ்? ஐ எம் வெரி மச் டிஸ்டர்ப் ஆஃப்டர் திஸ் ஈவென்ட். நேற்று இன்றைக்கி ரெண்டுமே வந்து லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். கம்பேக் நாளைக்கு கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டையும் இருக்குது. டிஆர் மாதிரி ஆல் இன் கார்டில் போட டே வைப்ரேஷனா இவரா மாதிரி? கேன் யூ டெல் அபவுட் யுவர் ப்ரெஷர் பிகாஸ் ஐ நோ ஹவு மச் யூ ஒர்க். டுமாரோ வில் பி குட் டே ஃபார் டி, நோ ஒன் கேன் ரிப்ளேஸ். அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ. ப்ரெஷர்லாம் கொஞ்சம் இருக்குதான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். யூடாக் பற்றி என்னென்ன மிஸ்டேக் தான் ப்ரோ. எனி சான்ஸ் ஃபார் கார்டன்? எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது ப்ரோ. டாப் 8 டீம்ஸ் ஹாவ் சான்ஸ். ஜானத்தன் எல்லாம் பேராபாயை கூட பேன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தான் ப்ரோ 1 வீக் பிஃபோர். நாளைக்கு நைட்டு யாருக்குமே தூக்கம் வராதியா? என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். சரி நண்பர்களே, 1:30 ஆயிட்டு லைவை எண்ட் பண்ணிடுறேன். ஸோ பிளேயர்ஸை முடிச்சிடுட்டு ஸோ லெட்ஸ் மீட் எவ்ரிபடி டுமாரோ 11:15. ஏன்னா லேட் ஆச்சு இன்னைக்கு. இஃப் இட் ஃபினிஷ் இயர்லி 11 o'clock or else 11:15, பட் பிஃபோர் 12 த லைவ் வில் எண்ட். நான் தான் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்தேன், அதான் எல்லா மேட்சும் பார்க்குறேன். ஆர்ஜி கெட் ஸ்டக் இன் 3rd ரொட்டேஷன், ஹெச்ஹெச் கெட் ஸ்டக் இன் 4th ரொட்டேஷன். அவ்வளோதான் மேட்ரு. அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மேட்ச் ஃபிக்ஸிங் அதுனா ஐபிஎல் மேட்ச், எனிதிங் கேன் ஹேப்பன். லெட்ஸ் வெயிட் அண்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். என்ன நடந்தாலும் நாளைக்கு லைவ் ஸ்டார்டிங்கில் புலியோட ஆரம்பிக்கப்படும். ஸோ என்ன நடந்தாலும் நாளைக்கு தயவு செஞ்சு தலையை தொங்க போட்டோ இல்லை தலையை இப்படி தூக்கிக்கிட்டோலாம் வராதிங்க. வர்றப்ப ஃபயர் போட்டுட்டு வாங்க, பார்த்துக்கலாம் என்ன நடக்கும். ஆலிசுல் 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 ஆலிசுல். ப்ரே டு காட். ஆலிசுல். குட் நைட் கெஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். குட் நைட். வந்துட்டுப்பா, இன்னும் 10 minutes. வந்துடுச்சுப்பா, கிட்டக்கு தான். ஆமாண்டா சத்தியம், தூங்க முடியல முதுவலிக்கு. லவ் யூ ஆல் கைஸ். டேக் கேர். நான் யார் பக்கத்துலையும் தூங்க மாட்டேன். வேணாம் 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 வேணாம். நானா ஃபைன் கோச், ஐ கேன் மேனேஜ். நான் கோச், யூ என்ஜாய். லவ் யூ ஆல் கைஸ். டேக் கேர். குட் நைட். பாய் பாய். இங்கே மங்கள்வாதி. டேக் கேர். டாட்டா. பாய் பாய். see you. We'll meet you all tomorrow. Until then, this is me Adi signing off from this live guys. Bye bye. Bye guys. Bye 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 bye. Good night. Good night. எல்லாரும் bye சொல்லுங்க. Good night சொல்லுங்க. அப்படியே முடிச்சிருவோம். Bye guys. Bye. நாளைக்கு ஃபயரோட பார்ப்போம். பிரஷர். Bye guys. Deciding factors.
After a while, for sure.